ஸ்வேதாசுந்தர உபனிஷத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண போகிறோம். யாரெல்லாம் இந்த வகுப்புக்கு வர ஆரம்பிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் குரு சம்பிரதாயம் இதோட அனுகிரகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பூரணமாக உண்டாகிறதுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போவுமே இருக்கும். ஸ்ரத்தையோட பக்தியோட பார்த்தீங்கன்னா இந்த உபனிஷதத்தோட சிரவணத்தை பார்த்தீங்கன்னா பூரணம் பண்ணுறதுக்கு உங்களை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஹிருதயத்தோட பார்த்தீங்கன்னா நல்ல மனசோட உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறது. இது காமனாக நம்ம சொல்றது. எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியாது. இப்போ இந்த உபனிஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை கேட்டவங்க இப்போ இந்த உபனிஷத்துக்குள்ளார வந்திருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80 பேருக்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா பகவத்கீதை கேட்டவங்க. அது இல்லாமல் கொஞ்சம் நிறைய சீனியர்ஸ் முதல்லயே ஒரு 6 உபனிஷதங்கள் கேட்டிருக்காங்க. மாண்டூக்கியம் வரைக்கும் நம்ம பாடம் படிச்சிருக்கோம். அப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கீங்களோ முதல் உபனிஷத்தா பார்த்தீங்கன்னா இதை படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சாந்தி மந்திரங்களை ஆரம்பிச்சிருவோம். நம்ம நித்தியம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சாந்தி மந்திரங்கள்ல குரு பிரம்மா அப்படின்னு உங்களோட புக்கில் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். 1ஆம் நம்பர் பேஜில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியோட ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா நித்திய பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஞானத்தோட குருவாக இருக்கிற தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை அவரோட அனுகிரகத்துக்காக நம்ம நித்தியம் பாராயணம் பண்ண போகிறோம். பகவத்கீதையில எப்படி தியான ஸ்லோகங்களை பண்ணுமோ அதே மாதிரி இப்போ நம்ம சிவபெருமானோட அனுகிரகம் வேணுன்றதுக்காக தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை நம்ம பாராயணம் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஸ்தோத்திரமும் கொடுத்துருக்கேன், கூடவே பார்த்தீங்கன்னா அதுக்கான மீனிங்கும் பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்போ நித்தியம் ஸ்தோத்திர பாராயணத்தை பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சமயம் இருக்கும் போதெல்லாம் அதோட மீனிங்கையும் வாசிச்சுக்குங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கான கிளாஸஸ் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அர்த்தமும் ஆயிடும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் சிவனடி கீழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவபுராணத்தில் சொன்ன மாதிரி. அப்போ சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அப்போ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் தான் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தோட சாரம். அதை நம்ம படிக்கவே அர்த்தஸ்புரணம் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெதுவாக அதை கிரகணம் பண்ணிக்கணும். யூடியூப்ல இருக்கு, திரும்ப கேட்டுக்கணும். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மலாக பார்த்தீங்கன்னா சாந்தி மந்திரத்திலிருந்து குருவோட வந்தனத்திலிருந்து நம்ம ஆரம்பிச்சோம். எல்லாத்துக்கும் நமஸ்காரம். நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வரவேற்கிறேன். ஹரி ஓம். பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்ய மதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மத்குரூன் சந்ததமானதோஸ்மி. ஸ்ருதே ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம். சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे वन्दे गुरुपरम्पराम्.
ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं ह देवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान् देवसदृशिगणैर् आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मक्रमानन्दरूपं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे। वडविटपि समीपे भूमिभागे निषन्नं सकलमुनिजनानां ज्ञानदातारमारात् त्रिभुवनगुरुमीशं दक्षिणामूर्तिदेवं जननमरणदुःखच्छेददक्षं नमामि। चित्रं वडतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनव्याख्यानं शिष्यास्तु छिन्नसंशयाः निधये सर्वविद्यानां भिषजे भवरोगिणां गुरोस्तु सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। चिद्घनाय महेशाय वडमूलनिवासिने सच्चिदानन्दरूपाय दक्षिणामूर्तये नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। இதுல ஆறாவது ஸ்லோகம் சில பாட்டங்கள்ல இருக்காது. சித்கணாய மகேஷாயன்றது சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. நம்ம டெய்லி படிக்க ஆரம்பிச்சோம். ஓம் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரே துல்யம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயயா பகிரிவோத் பூதம் யதா நித்ரயா यस्साक्षात् कुरुते प्रभूत समये स्वात्मानमेवाद्वयं तस्मै श्री गुरुमूर्तये नमयितं श्री दक्षिणामूर्तये। बीजस्यान्तरिवाङ्कुरो जगदितं प्राङ्निर्विकल्पं पुनः माया कल्पितदेशकालकलना वैचित्र्यचित्रीकृतम् मायावीव विजृम्भयत्यभिमः योगी वयस्वेच्छया तस्मै श्रीगुरुमूर्तये नमयितं श्रीदक्षिणामूर्तये। यस्यैव स्फुरणं सदात्मकमसत् कल्पार्थकं भासते साक्षात् तत्त्वमसीति वेदवचसा यो बोधयत्याश्रितान् यत्साक्षात्करणात् भवेन पुनरां वृत्तिर्भवां पूनितौ तस्मै श्रीगुरुमूर्तये नमयितं श्रीदक्षिणामूर्तये। नानाचित्रघटोदरस्थितमहा दीपप्रभाभास्वरं ज्ञानं यस्य तु चक्षुराधिकरणद्वारा बहिस्पन्दते जानामीति तमेव भान्तमनुभात् एतत् समस्तं जगत् तस्मै श्रीगुरुमूर्तये नमयितं श्रीदक्षिणामूर्तये। देहं प्राणमभीन्द्रियाण्यभिचलां बुद्धिं च शून्यं विदुः स्त्रीबालान्तजडोपमास्त्वमहमिति भ्रान्ता वृषंवादिनः मायाशक्तिविलासकल्पितमहा व्यामोहसंहारिणे तस्मै श्रीगुरुमूर्तये नमयितं श्रीदक्षिणामूर्तये।
ராகோ கிரஸ்த திவாகரேந்திர சதுர்ஷோ மாயா சமாச்சாதனாத் சன்மாத்ரக்கரணோபசம்ஹரணதோ யோபோத் சுஷுப்தப் புமான் प्रागस्वाप्समिति प्रबोध समये यः प्रत्यभिज्ञायते तस्मै श्री गुरुमूर्तये नमः श्रीदक्षिणामूर्तये बाल्यादिष्वपि जाग्रदादिषु तथा सर्वास्वस्थास्वपि व्यावृत्तास्वनुवर्तमानमहमिद्यन्तः सदा स्वात्मानं प्रकटीकरोति भजतां यो मुद्रया भद्रया तस्मै श्री गुरुमूर्तये नमः श्रीदक्षिणामूर्तये विश्वं पश्यति कार्यकारणतया स्वस्वामि सम्बन्धतः शिष्याचार्यतया तथैव पितृपुत्राद्यात्मना वेदतः स्वप्ने जागृति वाय एष पुरुषो माया परिभ्रामितः तस्मै श्री गुरुमूर्तये नमः श्रीदक्षिणामूर्तये भूरम्भांस्यनलो नीलोऽम्भरमहर् नातो हिमां सुब्भुमान् यद्याभाति चराचरात्मकमिदं यस्यैव मूर्त्यष्टकम् नान्यत्किञ्चन विद्यते विमृशतां यस्मात् परस्माद् विभोः तस्मै श्री गुरुमूर्तये नमः श्रीदक्षिणामूर्तये सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्मिंस्तवे तेनास्य श्रवणात् तथार्थमननात् ध्यानाच्च संकीर्तनात् सर्वात्मत्ममहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वतः सिद्ध्येतत् पुनरष्टता परिणतं चैश्वर्यमव्याहतम् ओम श्री दक्षिणामूर्तये नमः। नारायण नारायण நித்தியம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகங்களை படிச்சுட்டு தான் பாடத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண போகிறோம். இந்த ஸ்லோகங்களோட தாத்பரியம் என்ன சுவாமி, எதுக்காக வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 10-12 நிமிஷம் ஆயிடுது, எதுக்கு 10 நிமிஷம் படிக்க போகிறோம், எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் வந்து அனுக்கிரகம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனுக்கிரகம் ஈஸ்வர அனுக்கிரகம் இல்லை அப்படின்னா இந்த வேதாந்த பாட்டம் உள்ள போகவே போகாது, விக்னங்கள் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதனால அவன் சொல்றாரு, துர்லபம் திரையமே வைத்தது முமுக்ஷுத்வம் மனுஷத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சரையா. இது வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயம் துர்லபம் அப்படின்னு சொல்லுது. மனுஷத்துவம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷுத்வம் வரணும், கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குருநாதரும் கிடைக்கணும், ஆச்சாரியார் கிடைக்கணும். இந்த 3ம் லைஃப்ல ரொம்ப துர்லபம். இது எதனால கிடைக்கும் அப்படின்னும் போது விவேக சுடாமணியில அடுத்தே சொல்றார், ஈஸ்வர அனுகிரகத்தினால தான் இது எல்லாம் கிடைக்கும். அப்ப ஈஸ்வர அனுகிரகம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட் ஆக மாட்டோம், மனுஷனா கல்டிவேட் ஆக மாட்டோம், முமுக்ஷுத்துவம் வராது, மோட்சத்துல இச்சை வராது. அப்படியே இச்சை வந்தாலும் குரு கிருப்பா எப்படி கிடைக்கும், ஈஸ்வர அனுகிரகத்தினால தான் குரு கிருப்பையானது ஒருத்தருக்கு கிடைக்கும். அப்போ முதல் காரியம், நம்ம நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் பூர்ணமதக சொல்றதுக்கு முன்னாடி உள்ள என்டர் ஆயிடணும். நம்ம இஷ்டப்படி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ளார வரக்கூடாது. ஈஸ்வர அனுகிரகம் வேணும்னா நம்ம இதை நல்லபடியா முடிக்கணும் அப்படின்னா பூர்ணமதகல இருந்து பூர்ணமதக முடிக்கிற வரைக்கும் இந்த கிளாஸ்ல பூரணமா உட்காரணும். பூர்ணமதக சொல்றதே எதுக்கு அப்படின்னா பூர்ணாகுதி அப்படின்னு ஒரு யாகத்துல யஜ்யத்துல பண்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பலன் கிடைக்கணும்னா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இருக்கணும் ஈஸ்வர அனுகிரகம். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஞான யஜ்யம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர அனுகிரகம் ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுது. இப்ப சொல்லும் போது சாஸ்திரம் சொல்லுது ஈஸ்வரஸ்ய திவே ரூபே. உபனிஷதங்கள் சொல்லுது ஈஸ்வரனுக்கு 2 ரூபங்கள் இருக்கு.
இதுல முதல் ரூபம் வந்து பாத்தீங்கன்னா சோபாதிக்கம், ரெண்டாவது ரூபம் நிரூபாதிக்கம். ஒரு சகுன ரூபம் அப்படின்னா நம்ம நாம ரூபமா வச்சிருக்கோம், தட்சிணாமூர்த்தி ஒரு நாமம் வச்சுட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கல்லாலத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து ஆனந்தமா தன்னோட சிஷ்யர்களோட உட்கார்ந்து இருக்க போஸ்டர் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ நாம ரூபத்தோடு இருக்கக்கூடிய ஈஸ்வரனோட ரூபத்துக்கு பேரு சோபாதிக்க பிரம்மம் அப்படின்னு பேரு. சோபாதிக்கம் அப்படின்னா நாமரூப உபாதியோடு சேர்ந்தவர். அதே நிரூபாதிக்கம் அப்படின்னா நாமரூப குணங்கள் இல்லாத நிர்குண நிராகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாஸ்தவ ரூபம். அப்ப அந்த வாஸ்தவ ரூபத்தை அறியணும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சகுன ரூபத்தோட ஒரு அனுக்கிரகம் கண்டிப்பா வேணும். ஈஸ்வர அனுகிரகாத்தேவ பும்சாம் அத்வைத வாசனா சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வர அனுகிரகம் இல்லை அப்படின்னா இந்த சாஸ்திரம் நமக்குள்ளார ஒரு வாசனையை உண்டு பண்ணி அதுல பூர்த்தியா பிரம்மனிஷ்டை வரைக்கும் போக முடியாது. அதனால என்ன பண்ணணும், நித்தியம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். இது முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா டே டு லைஃப்ல இப்ப முதல் ரீசன் வந்து ஈஸ்வர அனுகிரகத்துக்காக சாந்தி மந்திரங்களை தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை சொல்ல போறோம். ரெண்டாவது முக்கியமானது என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாம் கிரகஸ்தாசிரமத்துல தான் நிறைய பேர் இருக்கீங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று கச்சேரி நடந்துகிட்டு தான் இருக்கும். வீட்டில் கச்சேரி இல்லாத வீடு இல்லவே இல்லை. ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கும். அப்போ ஃபுல்லாக தாட் ப்ராசஸ் நம்மளது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதாந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் குரு சொன்னாலும் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நினைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது இது போய் உள்ள உட்காராது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சித்த சமாதானம் அப்படின்னு ஒரு முக்கியமான காரியம். சித்த சமாதானத்தை உண்டு பண்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன பண்ண போறோம், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல போறோம். அப்படி சொல்லும் போது சித்தம் ஏகாகிரத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வேதாந்தத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம், பாடத்துக்குள்ளார என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லா போகும். ஒரே ஒரு மந்திரம் சொல்லிட்டு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது சரியா வராது. அதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம டைம் கொடுக்குறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னையில இருந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து பார்க்க போறோம். ஞானாதேவது கைவல்யம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஞானத்தினால மட்டும்தான், ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான் கைவல்யம்ன்ற மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லுது அந்த ஞானம் எப்படி உண்டாகும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, கேள்வி கேட்கும் போது ஞானத்துக்கு சாதனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான சாதனம் ஆத்ம அனாத்ம விசாரம். இதான் முக்கியமான விஷயமா சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த ஆத்ம அனாத்ம விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்றதுக்கு சாஸ்திரங்கள் அனாதி காலத்துல இருந்தே ஒரு மெத்தட் வச்சிருக்கு. பிரஸ்தானத்திரயத்தை வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணணும் அப்படின்னு. இப்ப புதுசா நிறைய பேர் வந்திருப்பீங்க. புதுசா வந்து டெர்மினாலஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கேட்டுக்கிட்டே வாங்க. பிரஸ்தானத்திரயத்தை சிரவணம் பண்ணணும். குருநாதர் மூலமா உட்கார்ந்து பாடத்தை கேட்கணும். பிரஸ்தானத்திரயம் என்ன சுவாமி அப்படின்னா, பிரஸ்தானம் திரயம், திரயம்னா 3. பிரஸ்தானம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. பிரஸ்தானத்துக்கு பிரஸ்தானம்ன்றதுக்கு அர்த்தம் பெரிய பாதை அப்படின்னு ஒன்று சொல்லலாம். பிரஸ்தானம்ன்றதுக்கு அர்த்தம் பெரிய பாதை. மற்ற எல்லா பாதைகளை காட்டிலும் மோட்ச பாதை தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாதையா இருக்கிறது. அதனால இதுக்கு பேர் பிரஸ்தானம் அப்படின்னு பேர். 10 உபனிஷதங்கள், அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம், பகவத்கீதா, இந்த 3த்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா 3 பேக்கேஜா வச்சிருக்கு. இதுக்கு பேர் பிரஸ்தான திரயம் அப்படின்னு பேர். பெரிய பாதைக்குள்ளார நம்ம டிராவல் பண்றோம் இப்போ மோட்ச மார்க்கத்துக்குள்ளார. இன்னொன்று என்ன அர்த்தம் சொல்லுவாங்க அப்படின்னா, பிரஸ்தானம்ன்றதுக்கு அர்த்தம் பிரகிருஷ்ட ரூபேன ஸ்தீயதே தத்து துவம் பதார்த்தானி அனேன இதி பிரஸ்தானம் அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லுவாங்க. இந்த 10 உபனிஷதங்கள்லையும் பிரம்மசூத்திரத்திலையும் பகவத்கீதையிலையும் இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தத்துன்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர தத்துவமும் தொம்முன்னு சொல்லக்கூடிய ஜீவ தத்துவமும் நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கிறதுனால இதுக்கு பேர் பிரஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த கிரந்தங்களுக்கு பேர். இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், 6 உபனிஷதங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். பகவத்கீதை பண்ணி முடிச்சிருக்கோம். ஃபைனலா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரம் இன்னும் ரொம்ப லேட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற உபனிஷதங்களை கம்ப்ளீட் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்தான திரயத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார என்ட்ரானோனையே
இந்த உபனிஷதங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு பேர். 10 உபனிஷதங்களுக்கு பேரு ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு பேர். பகவத்கீதைக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதன பிரஸ்தானம் அப்படின்னு பேர். ஸ்ருதி பிரஸ்தானம், அதுக்கப்புறம் பகவத்கீதைக்கு பேரு சாதன பிரஸ்தானம், அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரத்துக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனன பிரஸ்தானம் அப்படின்னு பேர். அப்ப 10 உபனிஷதங்களை ஸ்ரவண பிரஸ்தானம்னு பேரு, கேட்கணும். 10 உபனிஷதங்களை ஒருத்தர் முறையா கேட்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதனைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பகவத்கீதையை எடுத்து வச்சுக்கிட்டு என்னெல்லாம் சாதனை சொல்லப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரத்தை எடுத்து வச்சு 10 உபனிஷதங்கள் கேட்டதுக்கு பிறகு பிரம்மசூத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணி மனனம் பண்ணி ஒரு நல்ல ஒரு நிச்சயத்துக்கு வந்துடணும், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. இதுக்கப்புறம் நிதித்தியாசனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யாரும் சகாயம் தேவையில்லை, அவங்க தனியா ஏகாந்தத்தில் இருந்துகிட்டு நல்லா ஒரு முனிவனா இருந்துகிட்டு நல்லா நிதித்தியாசனத்தை ஆத்ம தியானத்தை செய்ய வேண்டும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உபனிஷத்து நம்ம சொல்றோமே சுவாமி இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும் போது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு என்ன உபாயம் அப்படின்றதுலாம் கன்ஃபியூஸ் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லாஸ்டா வந்து முக்திகோ உபனிஷத் முதல் அத்தியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் ஏற்கனவே எடுத்திருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசாக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அந்த முக்திகோ உபனிஷத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுங்க, பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. உபனிஷதங்களோட என்ட்ரி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்திகோ உபனிஷத் ரொம்ப நல்லா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுது. முக்திகோ உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமர் ஹனுமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ராமர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹனுமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹனுமன் வந்து பாத்தீங்கன்னா முக்திகோ உபனிஷத் 6வது மந்திரத்துல இருந்து நான் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்ல போறேன். சும்மா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம புக் இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பார்த்துக்கலாம், சும்மா சிரவணமே பண்ணுங்க போதும். ஆச்சாரியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமர் வந்து ஆச்சாரியரா இருக்கார், சிஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா ஹனுமனா இருக்கார். ஹனுமன் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறார், அநாயாசேன ஏனாகம் முச்சேயம் பவபந்தனாத் கிருபயா வதமே ராம ஏன முக்தோ பவாம்யகம். 6 முக்திகோபனிஷத். மெரட்ஸ்லாம் ஒன்றும் வேணாம், ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான், அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக காதை திறந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் போதும். ஹனுமன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிறார், ஹே ராமரே ராமபிரானே, அநாயாசேன ஏனாகம் முச்சியத்தே பவபந்தனாத். பவபந்தம் அப்படின்றது பிரதானமானது. டெம்பரவரியா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபை திறந்தா ஏகப்பட்ட குருமார்கள் இருக்காங்க. டெம்பரவரியா நம்ம கேட்குற சமயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. உபனிஷதங்கள் மட்டும்தான் பர்மனண்டா இந்த இந்த முக்தியை பத்தி பேசுகின்றது. அப்ப ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹனுமன் கேட்கிறாரு, பவபந்தனாத் அப்படின்னா பவம்னா என்ன அர்த்தம்? பவம்ன்றதுக்கு அர்த்தம் ரீபர்த்துக்கு பேர் பவம்னு அர்த்தம். பவசம்சாரம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப பவசம்சாரம்ன்றதுக்கு அர்த்தம் பிறத்தலுக்கு பேர் பவம் அப்படின்னு பேர். திரும்ப 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 பிறந்துகிட்டே இருக்கும். 84 லட்சம் யோனி, ஒவ்வொரு யோனிலையும் அனந்த கோட்டி ஜென்மங்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீபர்த் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நிக்குமோ அப்ப மோட்சம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த ரீபர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு அப்படின்னா பவம் அப்படின்னு பேரு. அதான் பந்தம் அப்படின்னு பேரு. நம்மளால நினைச்சாலும் இதுல இருந்து வெளியில போக முடியாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறோம் அப்படின்னா திரும்ப அடுத்த பிறத்து கிடைச்சிரும். அப்ப வெறும் சம்சாரம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. சம்சாரம்ன்றதுக்கு அர்த்தம் பிறவி. பிறந்தா இறந்து போகணும், இறந்தா பிறந்து போகணும், திரும்ப பிறப்போம். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அடைய முடியாம வந்து பாத்தீங்கன்னா மாட்டிட்டு இருக்கோம். சாமி இப்ப நான் சௌக்கியமா இருக்கேன், இப்ப சௌக்கியமா இருக்கீங்க, ஆனா அடுத்த பிறவி, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி கிட்டுமோ என்னன்னு தெரியவே தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பவபந்தத்துல இருந்து ஹனுமன் கேட்கிறாரு, ஏனாகம் முச்சியத்தை அநாயாசேன, ரொம்ப ஈஸியா நான் இந்த சம்சார பந்தத்திலிருந்து எப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அடைவேன். முச்சியேகம்
நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா முச்சேயம், நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுவேன். கிருப்பையா வத, ஏ ராமரே குருநாதரே, எனக்கு ரொம்ப கிருப்பையோட வந்து பாத்தீங்கன்னா இதனை நீங்கள் சொல்வீர்களாக. ஏன முக்தோ பவாம்யகம், நான் எதனை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா முக்தியை அடைவேனோ அதனை எனக்கு சொல்வீர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. கேள்வி கேட்டோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமபிரான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். சாது பிருஷ்டம் மகாபாகோ வதாமி ஸ்ருணு தத்வதா. 6 முதல் அத்தியாயம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு லைட்டா நான் சொல்லிட்டே போறேன். முக்திகோபனிஷத் 6வது ஸ்லோகத்துல இருந்து. சாது பிருஷ்டம் மகாபாகோ வதாமி ஸ்ருணு தத்வதா வேதாந்தே சுப்பிரதிஷ்டோகம் வேதாந்தம் சமுபாஸ்ரய. ரொம்ப அருமையான ஸ்லோகம். இதுக்காக தான் நான் எடுத்தது. இதை கொண்டு வந்தது இன்ட்ரோடக்ஷனுக்கு. நம்ம எதையாவது இன்ட்ரோடக்ஷன் சொல்றதை காட்டிலும் ராமரும் ஹனுமனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேதாந்தத்துக்கு கொடுத்தா எவ்வளோ இதாக இருக்கும், பெரியவங்க கொடுத்தா. அதுக்காக தான் இதை சொல்றேன். ராமர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏ ஹனுமனே, சாது பிருஷ்டம் மகாபாகம், உயர்ந்த தோளுடைய ஷோல்டர், பெரிய ஷோல்டர் ஹனுமனுக்கு தெரியுமே, நல்ல 6 பேக் இருக்குமே. ஏ ஹனுமனே, என்ன அப்படின்னா ரொம்ப நல்ல கேள்வி கேட்டாய். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யாராவது ஆச்சாரியர்கள் பக்கத்தில் வந்து வேதாந்தத்தை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தரக்கூடியது வேற எதுவுமே இல்லை. யாராவது ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கண்டபடி பேசாம இந்த வேதாந்த விஷயத்த கேட்டாங்கன்னு வச்சுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுவேன். ரொம்ப சந்தோஷம் வந்துடும் எனக்கு. அதே மாதிரிதான் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் ராமர் சொல்றாரு, சாது பிருஷ்டம் மகாபாகோ, நல்ல கேள்வி கேட்ட ஹனுமனே, வதாமி ஸ்ருணு தத்வதக, யதார்த்தம் என்னவோ உள்ளது உள்ளபடி நான் வந்து சொல்கின்றேன் அப்படின்னு கேளு. நான் சொல்றத பொறுமையா கேளு. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமர் சொல்றார், வேதாந்தே சுப்பிரதிஷ்டோகம், நான் வேதாந்தத்தில் நிலை பெற்றிருக்கின்றேன். ராமர் ராமர்னு நீங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா ராமர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ராமர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறார். இவர் வந்து பாத்தீங்கன்னா அனுமன் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கும்போது தீக்ரியாஸ் சகஸ்ரானா 3வது ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அதுல எப்படிப்பட்டவர் ராமர்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே, சங்கு இந்த கோதண்ட ராமரா வந்து பாத்தீங்கன்னா சீதா பிராட்டியோட இருக்கிறவர், அவர் இல்லை. ராமர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற ராமர், வாஸ்தவம் இல்லை. அப்ப ராமர் எங்க இருக்காரு அப்படின்னா அவரோட சொரூபத்தை சொல்லும் போது சொல்லுது, தீவிக்ரியா சகஸ்ராணாம் சாட்சினம் நிர்விகாரினம் சொரூபத்தியான நிரதம் சமாதி விரமே ஹரிம். ஹரிய பத்தி ராமரை பத்தி சொல்லும்போது சொல்லுது, நம்மளுடைய எல்லா புத்தி விருத்திலாம் இருக்குல்ல, நமக்கு தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கா, அந்த எல்லா தாட் ப்ராசஸ் ஆயிரக்கணக்கான தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. அது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கின்ற வரை. அப்ப ராமர் எங்க இருக்கார்? என்னோட ஒவ்வொரு தாட்டையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கார். எனக்குள்ளார இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். சாட்சியா இருக்கார். நிர்விகாரியா இருக்கார். நம்ம மனசு விகாரத்தை அடையுது, நம்ம தேகம் எல்லாம் விகாரத்தை அடையுது, மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ராமர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ராமர் சாட்சியா நிர்விகாரமா ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கார். சரி, உள்ள இருந்துகிட்டு அவர் என்ன பண்றார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொரூப தியான நிரதம், அந்த பிரம்மம் தன்னுடைய சொரூபத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்று இருக்கு. சொரூப தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பிரம்ம தத்துவம், ராம தத்துவம். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ராமர் வந்து பாத்தீங்கன்னா சமாதி விரமே ஹரிம், அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கார்? சமாதியிலேயே இருந்துகிட்டு நம்மளுடைய எல்லா புத்தி விருத்தியையும் சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ வந்து சொல்றார், அந்த பிரம்ம தத்துவம் எங்க இருக்குன்னும் போது இந்த 7வது ஸ்லோகத்துல சொல்லுது, ராமர் சொல்றார், நான் எங்க இருக்கேன், அவரை எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்னுடைய பிரம்ம தத்துவமா இருக்க அந்த ராமரை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னும் போது வேதாந்தே சுப்பிரதிஷ்டோகம், ரொம்ப தெளிவா சொல்றார், வேதாந்தத்தில் நான் நன்றாக நிலை பெற்றிருக்கின்றேன். அப்ப பகவான் எங்க இருக்கார், பிரம்ம தத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், வேதாந்தத்துல தான் பிரம்ம தத்துவம் நிலை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்ல, வேதாந்தம் சமுபாஸ்ரய ஒரு கட்டளை சொல்றார். யாரெல்லாம் புதுசா இருக்கீங்களோ, இந்த வேதாந்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், துர்லபம்.
அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தத்தை சார்ந்தவனாக இரு. நல்ல அனுமனே நல்ல வேதாந்தத்தை சார்ந்து இருப்பாயாக. சமுபாஸ்ரய நல்ல சார்ந்துரு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை விடவே விடாத. உபனிஷதங்களை திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இரு. சிரவணம் பண்ணு, மனனம் பண்ணு, நிதித்தியாசனம் பண்ணு. இதுல இருந்து நழுவவே நழுவாதே. பிரம்மமானது எங்க இருக்கு? வேதாந்தத்துல இருக்கு. அதனால் வேதாந்தத்தை சார்ந்து இருப்பாயாக. சரி, உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே எல்லாத்துக்கும் கேள்வி வரும். வேதாந்தம் வேதாந்தம் சொல்றாங்க சாமி, என்ன? ஹனுமனுக்கும் கேள்வி வந்துச்சு. ஹனுமன் கேட்கிறார் 8வது ஸ்லோகம் 8வது மந்திரத்துல, வேதாந்தா கே ரகுஸ்ரேஷ்ட வர்த்தந்தே குரு தேவத புத்திர தேவத ஹனுமன் ஸ்ருணு வக்ஷ்யாமி வேதாந்த ஸ்திதி மஞ்சுசா. மஞ்சசா இருக்கு, மஞ்சுசா இருக்கு. வேதாந்தா கே ரகுஸ்ரேஷ்ட, ஏ ராமரே, ரகுகுலத்தில் பிறந்த ராமரே, ரகுகுலத்தில் சிரேஷ்டமானவரே ராமரே, குருநாதரே, வேதாந்தங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கே எவைகள்? யாருக்காவது கேள்விலாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல் பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா முக்தி கோபனிஷத்துல சொல்லுது. வேதாந்தம் என்றால் என்ன, எவைகள்? முதல் கேள்வி அனுமன் கேட்கிறார். அதுக்கடுத்து குத்திரத்தே வர்த்தந்தே, இந்த வேதாந்தங்கள்ன்றது எங்கு இருக்கின்றன, 2வது கேள்வி. அதுக்கப்புறம் கேட்ட மாத்திரத்துல 2 கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சொல்ல போறோம். வேதாந்தம் என்றால் என்ன, எவைகள்? அதுக்கப்புறம் அந்த வேதாந்தங்கள் எங்கு இருக்கின்றன அப்படின்னு கேட்ட உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். ஹனுமன் ஸ்ருணு வக்ஷ்யாமி, நீ கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்றேன், கேட்பாயாக. வேதாந்த ஸ்திதி மஞ்சுசா, இந்த வேதாந்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதி மஞ்சசா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெட்டி, ஒரு பொக்கிஷம் நம்ம சொல்லுவோம்ல, வீட்டுக்குள்ளார ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு நல்ல மரப்பெட்டியில வச்சு அதை ஒரு லாக்கர்ல வச்சு பூட்டி அதுக்கு ஒரு 3 சாவி போட்டு அதை கையில வச்சுட்டு நம்ம தெரியறோம்ல, அதே மாதிரி இந்த வேதாந்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொக்கிஷம், ஞான பொக்கிஷம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்கு இருக்கின்றது என்று நான் உனக்கு சொல்கின்றேன், அதனை கேட்பாயாக அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ஷனை திருப்புறதுக்காக இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றேன். டைரக்டா ஆன்சர் பண்ணாம கேளு 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் விடாம நான் சொல்றத கேளு. அப்ப நான் சொல்றத கேளுன்னு சொன்னதுக்கு பிறகு சொல்றாரு, நிஸ்வாச பூதா மே விஷ்ணோ வேதா ஜாதா சுவிஸ்தராஹ திலேஷு தைலவத் வேதே வேதாந்த சுப்ரதிஷ்டிதா. அருமையான ஸ்லோகம் இது. இந்த வேதாந்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஸ்வாச பூதாமி விஷ்ணோ, விஷ்ணுவாக இருக்கக்கூடிய என்னுடைய சுவாச காத்தாக வெளிவந்தவைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதங்கள். வேதாகா, அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், வேதங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணுவினுடைய சுவாச காத்து. முதல் ஸ்டெப். வேதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய நிஸ்வாசம், வெளிமூச்சா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டவைகள். அது மட்டும் இல்ல, ஜாதாகா சுவிஸ்தராகா, என்னுடைய மூச்சு காத்திலிருந்து வெளிவந்தவை வேதங்கள், ரொம்ப விஸ்தாரமா வெளிவந்திருக்கு. எவ்வளவு சுவாமி வேதங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதங்களை சொல்லும்போது சொல்லுது சாஸ்திரங்கள், அனந்தாவை வேதாகா, வேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனந்தம். நம்ம மூச்சை கணக்கு போட முடியுமா? அதே மாதிரி விஷ்ணுவோட மூச்சை கணக்கு போட முடியுமா? நான் கணக்கு போட முடியாது, இவ்வளவுதான் சொல்ல முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள் அனந்தமானவை, எண்ணிக்கையில் அடங்காதவை. அது மட்டும் இல்ல, அந்த வேதங்கள்ல திலேஷு தைலவத்து வேதாந்தாகா சுப்ரதிஷ்டிதாகா, அந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா எள்ளு இருக்கு, எண்ணெய் அரைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மூட்டை எண்ணெய் கொண்டு போய் கொடுத்து செக்கெண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா ஆட்டி எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100 கிலோ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 25-30 கிலோ எண்ணெய் எடுக்கலாம். அப்ப வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள் அனந்தமாயிருந்தாலும் கூட அந்த எள்ளு மாதிரி இருக்கக்கூடிய வேத மந்திரங்கள்ல இந்த எண்ணெய் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சு அதுல ரகசியமா இந்த வேதாந்தங்கள் இருக்கின்றன. அப்ப வேதாந்தங்கள்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே இல்ல, உபனிஷதங்களுக்கு பேரு
வேதாந்தம் அப்படின்னு பேர். வேதாந்தம் அப்படின்னாவே நம்ம இமீடியட்டா மனசுக்குள்ளார வந்துடணும். வேதாந்தம்ன்றதுக்கு அர்த்தம் உபனிஷதங்கள். அந்த உபனிஷதங்கள் வேதத்தில் மறைபொருளாக இருக்கின்றன. எள்ளுல எண்ணெய் மறைஞ்சிருக்கிற மாதிரி சொல்றேன். அது அப்புறம் 10வது ஸ்லோகம் சொல்றேன். ராம வேதா கதிவிதாக தேஷாம் ஷாகாஸ்ச ராகவ தாசூபனிஷதா காஸ்யு கிருபயா வத தத்வதஹ. ஹே ராம, அனுமன் கேள்வி கேட்கிறார், பதில் சொல்றார். ராமர் இப்படியே போயிட்டு இருக்கோம். அனுமன் கேள்வி கேட்கிறார், வேதாகா கதிவிதாகா, ஏ ராமரே குருநாதரே, வேதங்கள் எத்தனை? அது மட்டும் இல்ல, தேஷாம் சாக்காஸ்ச ராகவ, எத்தனை சாக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றன. வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சாக்கைகள் இருக்கின்றன. சாக்கைகள்னா கிளைகள் அப்படின்னு அர்த்தம், பிரான்சஸ். ஒரு வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா அநேக பிரான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்ப எத்தனை சாக்கைகள் இருக்கின்றன, கிளைகள் இருக்கின்றன. அதுல அந்த சாக்கைகள்ல தாசாம் உபனிஷதாக காஸ்யு, அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை உபனிஷதங்கள் இருக்கின்றன. வேதம் எத்தனை, வேதத்துல இருக்க கிளைகள் எத்தனை, அந்த கிளைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள் இருக்கின்றன. உபனிஷதங்கள் என்ன அர்த்தம்? வேதாந்தம். அப்ப அந்த வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை உபனிஷதங்களா இருக்கின்றன. கிருபையாவத தத்துவத்தக, ஏ ராமரே கிருப்பையா வந்து பாத்தீங்கன்னா கிருப்பையோடு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே ஸ்ரீராம உவாச்ச, ராமர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ரிக்வேதாதி விபாகேன வேதாஸ்சத்வார ஈரிதாக தேஷாம் சாகாஹி அநேகாஸ்யு தாசூபனிஷதஸ்ததா. ரொம்ப அருமையான ஸ்லோகம். ரிக்வேதாதி விபாகேன, வேதம் எத்தனை சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு ரிக்வேதாதி விபாகம் பண்ணி வியாச பகவான் என்ன பண்ணார், அனந்தமா இருக்கிற வேதங்களை 4 பாக்ஸா பண்ணி என்ன பண்ணார், 4 பிரிவுகளா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு சத்வார ஈரிதாக 4 என்று சொல்லப்படுகிறது வியாசர், வேத வியாசர் பிரிச்சு வச்சார். அதுக்கப்புறம் தேஷாம் ஷாக்கா அநேகாஹா, அந்த 4 வேதங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில் இல்லாத கிளைகள், பிரான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கைகள்னு சொல்லுவோம், எண்ணிக்கையில் அடங்காதவைகள் இருக்கின்றன. தாசு உபனிஷதஸ்ததா, ஒவ்வொரு ஷாக்கையிலையும் ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் ஒரு உபனிஷதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ 4 வேதங்கள், எண்ணிக்கையில் அடங்காத கிளைகள், பிரான்சஸ், அதுல ஒவ்வொன்றுத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபனிஷதங்கள் இருக்கும். ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார் ராமர். ரிக்வேதஸ்ய து ஷாகாஸ்யு ஏகவிம்சதி சங்க்யகாஹ நவாதிகசதம் ஷாகா யஜுஷோ மாருதாத்மஜ. ஹே அனுமனே, ரிக்வேதம் வந்து பாத்தீங்கன்னா 4 வேதங்கள்ல ஒவ்வொரு வேதத்திலையும் கிளைகளை சொல்ற, இதான் பிரமாண கிரந்தம்னு பேரு. இதுல இருக்கிறது தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் இதை பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம ரிக்வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிளைகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகவிம்சதி சங்க்யகாஹ, 21 கிளைகள் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதத்தில் இருக்கிறது. கிளைகள்னா ஷாக்கா, 21 கிளைகள் ரிக்வேதத்தில் இருக்கின்றது. அதே மாதிரி யஜுர்வேதத்துல இப்ப நம்ம படிக்க போறது என்ன படிக்க போறோம், ஸ்வேதாஸ்வதரம் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸ்வேதாஸ்வதரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண யஜுர்வேதத்துல இருக்கு, யஜுர்வேதத்துல இருக்கிறது. அப்ப இந்த யஜுர்வேதத்துல எத்தனை கிளைகள் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, நவாதிக சதம் ஷாக்கா யஜுஷோ மாருதாத்மஜ. எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா நவ அதிக சதம். நவ அதிக சதம், சதம்னா 100, நவ அதிகம்னா 9, 100 + 9 109 ஷாக்கைகள் யஜுர்வேதத்தில் இருக்கின்றன. 21 ரிக்வேதம், 101 வந்து பாத்தீங்கன்னா யஜுர்வேதம். அப்ப எவ்வளவு ஆச்சு, 130 ஆச்சு. 2 சேர்த்தா 130. அதுக்கப்புறம் சாமவேதத்துல எவ்வளவு இருக்கு, சகஸ்ர சங்கியா ஜாதாஹ ஷாகா சாம்ன பரந்தப அதர்வணஸ்ய ஷாகாஷு பஞ்சாசத் பவதோ ஹரே. சாமவேதத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னா, இருக்கிறதுல பெரிய வேதம் வந்து பாத்தீங்கன்னா சாமவேதம்.
சகஸ்ர சங்கியா ஜாத்தாக சாக்காக, எவ்வளவு அப்படின்னா 1000 கிளைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமவேதத்துல கிளைகளா இருக்கு. 1000, அப்புறம் ரிக்வேதம் ஒரு 21, யஜுர்வேதம் ஒரு 109, 130 ஆச்சு. அப்ப 1130. 1130ஓட அதர்வண வேதத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 50 சாக்கைகள், பஞ்சாஷத் ஷாக்கா, 50 சாக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா அதர்வண வேதத்துல இருக்கு. அப்ப 130 பிளஸ் 50 180, 1180 உபனிஷதங்கள் கிளைகள், வேதத்தோட கிளைகள் 1180 கிளைகள் சாக்கைகள் இருக்கின்றன. சிம்பிளா சொல்லியாச்சு. 4 வேதங்கள், 1180 கிளைகள். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்ற இதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம பேசுறதுல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா கிளாரிட்டியோட இருக்க முடியும். ஆச்சாரியார் சொல்ற ஏகை கஸ்யாஸ்து சாக்காயா ஏகைகோபனிஷன்மகா தாசாம் ஏகாரிச்சம் யஸ்ச படதே பக்திதோ மயி. ஏகைகாஸ்யாஸ்து சாக்காயாக, ஒவ்வொரு கிளையிலையும், ஒவ்வொரு பிரான்ச்லையும், சாக்கையிலையும் ஒவ்வொரு உபனிஷதங்கள், ஏகோ உபனிஷத் மதா. என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சாக்கையிலையும் ஒரு உபனிஷத்தானது இருக்கின்றது. அப்போ 1180 சாக்கையில ஒவ்வொரு சாக்கையிலையும் ஒரு உபனிஷத்து அப்படின்னா 1180 உபனிஷதங்கள். அப்ப மனசு நல்லா புரிஞ்சிடணும். 4 வேதங்கள், 1180 கிளைகள், 1180 உபனிஷதங்கள் இருக்கின்றன. இருந்துட்டு போட்டு சாமி, இவ்வளவுலாம் படிக்க முடியுமா சாமி நம்மளால? நமக்கு ஆயுளை புத்திய வந்ததே வந்து 50 வயசுக்கு மேலதான் புத்தியே வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பையன், பேரன், குழந்தை, அது வீடு, அது இதுன்னு பிடிச்சி இருக்குது. எங்க சாமி இதெல்லாம் படிக்கிறது? அப்ப நம்ம ரொம்ப ஆசுவாசம் கொடுக்கிறார் ராமர். என்ன சொல்றாருன்னா, தாசாம் ஏகாம் ரிச்சம் யச்ச படதே பக்திதோ மயி. பக்தி பூர்வமா, ரொம்ப பக்தியோட இந்த 1180 உபனிஷதங்கள்ல ஏதாவது ஒரு ஒரு மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம டெய்லி பூர்ணமதக சொல்றோம்ல, பூர்ணமதக சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் போட்டு வச்சுக்கோங்க யூடியூப்ல, 1.5 மணி நேரத்துக்கு இருக்கும். ஒரே ஒரு மந்திரம் தான், 1.5 மணி நேரத்துக்கு இருக்கும். மொத்த வேதாந்தத்தையும் ஒரே ஒரு மந்திரத்துக்குள்ளார அடக்கியாச்சு. பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமேவாவசிஷ்யதே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குல்ல. டெய்லி நம்ம பாடத்தோட ஆரம்பத்திலையும் முடிவுலையும் அந்த மந்திரத்தை சொல்லுவோம். ஒரே ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்தியோட ஸ்ரத்தையோட படிச்சாலும் கூட, தாசாம் ஏகாம் ருச்சம் யச்ச படத்தே பக்திதோமை, என்னிடத்துல பக்தியோட. என்ன சுவாமி பக்தி அப்படின்னா, வேத மந்திரங்கள், சுவாமியோட மூச்சு காத்து. இந்த மூச்சு காத்து நான் வந்து வேதத்தை சொல்லும் போதெல்லாம், வேத மந்திரங்களை சொல்லும் போதெல்லாம் சுவாமியோட மூச்சை தான் நான் ஸ்பர்ஷம் பண்றேன். என் வாயிலிருந்து சொல்லும் போது சுவாமியோட மூச்சு காத்தை தான் நான் சொல்றேன் அப்படின்னு பக்தியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு படிக்கிறார்களோ அவங்களுக்கு என்ன சாமி கிடைக்கும்? சமத் சாயுஜ்ய பதவீம் பிராப்னோதி முனி துர்லபம் ராமகேச்சின் முனி சிரேஷ்ட முக்திரேகேதி சக்ஷிரே. யார் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பக்தியோட வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறானோ, என்ன கேள்வி வருது, எப்படி சாமி பக்தியோட படிக்கிறது? சாமியோட மூச்சு காத்து மந்திரம், ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சுவாமியோட மூச்சு காத்து வேத மந்திரங்கள், இதை வந்து நான் சொல்லணும். சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? வாயை திறந்து தானே சொல்லுவீங்க. வாயை திறந்து சொல்லுவீங்களா? மூச்சு விடாம சொல்ல முடியுமா உங்களால? பூக்க பூடிக்குங்க, வாயை முடிக்குங்க, மந்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். மந்திரம் சொல்ல முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மூச்சு விடணும். சரி, மூச்சு வேற வாக்கு வேறையா இல்ல ரெண்டும் ஒண்ணா? மூக்குல காத்து வந்தா மூச்சு, வாயில காத்து வந்தா சப்தம். வேற ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க. மூக்குல காத்து வந்தா மூச்சு, அதே வந்து பாத்தீங்கன்னா வாயில காத்து வந்தா அது சப்தம்னு பேரு. அப்போ மூச்சு தான்
என்னவா வந்திருக்கு? வாயில நம்ம பேசுற சப்தமா இருக்கு. இந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா யாரோடது? சுவாமியோட மூச்சு. அப்ப சுவாமியோட மூச்சும் என்னோட மூச்சும் வேற வேறையா இல்ல ஒன்னா? மூச்சு இருந்தா தாங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பேச முடியும். அப்ப என்னுடைய மூச்சுல நான் வந்து பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யத்தைன்னு ஒரு மந்திரம் சொல்றேன் அப்படின்னா அது என்னோட மூச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வருது, மந்திரமா வருது. அப்ப இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட மூச்சு அப்படின்னா சுவாமியோட மூச்சும் என்னுடைய மூச்சும் ஒண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இல்லை அப்படின்னு ஒருத்தன் பாவம் பண்றான் அப்படின்னா உட்கார்ந்து அப்போ என் மூச்சா சுவாமி இருக்கார். எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா கீதையில. எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? கீதையில ஞாபகம் வருதா? ஏதாவது மறந்து போயிட்டீங்களா? இல்ல மந்திர ஸ்லோகம் சொல்லணும். 7வது சாப்டர்ல ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், ஜீவனம் சர்வபூதேஷு. முக்கியமான சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய ஜீவனமா நான் இருக்கின்றேன். எது ஜீவனம்? எது ஜீவனம்? மூச்சு. மூச்சு போச்சுன்னா அவ்வளவுதான், பிராணன் போச்சு அப்படின்னா நம்ம ஜீவனம் இல்லை. ஜீவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னாவே என்ன அர்த்தம்? மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஜீவனம் போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? போச்சு, மூச்சு போச்சு. அப்ப பகவான் போயிட்டாருன்னு அர்த்தம். பகவான் என்னவா இருக்கார்? என்னிடத்துல சுவாசமா இருக்கார். சுவாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு? மந்திரம்னு சொல்லியிருக்கு. அப்ப ஒவ்வொரு மந்திரமும் சுவாமியோட மூச்சு காத்து அவர் தான் எனக்குள்ளார சுவாசமா இருக்கார், ஜீவனமா இருக்கார் அப்படின்னு எவன் அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா அபின்னமா பகவானோட சேர்ந்து யார் உபாசனை பண்றானோ அதுக்கு பேர் அனன்ய பக்தின்னு பேர். அகங்கிரக உபாசனா அப்படின்னு பேர். அதுக்கு பேர் நானே அவனாயிருக்கின்றேன் அப்படின்னு அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா அபின்னமா பார்க்கிறது. நான் வேற அவன் வேற இல்லைன்னு பார்க்கறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா பாத்தீங்கன்னா என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது ராமர் சொல்றாரு, ச மத் சாயுஜ்ய பதவியும் பிராப்னோதி. அவன் என்னுடைய சாயுஜ்ய பதவியை இறந்த பிறகு அடைகின்றான். சாயுஜ்யம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நானே அவன், நானே அவன், வாசுதேவோகம் சிவோகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவனே நான், அவனே நான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறதுனால சாயுஜ்ய பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மலோகத்துல இருக்கிறதுலே டாப் லெவல். இதை தான் நம்ம என்ன பண்றோம்? பிளான் பி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ண வேண்டும். ஒன்னு பிளான் ஏ ஜீவன் முக்தி, பிளான் பி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாயுஜ்ய முக்தி. திரும்ப வரமாட்டோம். பிரம்மசூத்திரத்துல நியமம் கொடுக்குது, நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு. பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது, அவன் திரும்ப வருவதே இல்லை, அவன் திரும்ப வருவதே இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கடைசி சூத்திரத்துல பிரம்மசூத்திரத்துல முடிச்சிருக்கு. மந்திரங்கள் எல்லாம் சொல்லுது நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு. அப்ப சாயுஜ்ய பதவியை அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இது யாருக்கு கிடைக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா முனிர் துர்லபாம். இந்த சாயுஜ்ய பதவி முனிவர்களுக்கும் கிடைப்பதற்கு அரிதானது, ரொம்ப கஷ்டம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாசமா சுவாமி இருக்கார் அப்படின்னு பாவிக்கணும். அந்த சுவாசம்தான் வேத மந்திரங்கள் அப்படின்னு பாவிக்கணும். அப்ப சுவாசத்துக்கையும் வேத மந்திரங்களையும் ஒன்னாக்கி அந்த சுவாசத்தையும் பகவானையும் ஒன்னாக்கி அந்த பகவான் தான் என்னுடைய சுவாசமா நான் இருக்கேன் அப்படின்னு யார் பண்றானோ அவன் சாயுஜ்ய பதவியை அடைகின்றான். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உடனே அனுமனுக்கு நம்மள மாதிரியே நிறைய சொசைட்டி நமக்குள்ளார ஏகப்பட்டதை உள்ள போட்டு வச்சிருக்கா, தப்பு தப்பா நிறைய புரிஞ்சு வச்சிருக்கோம். அதெல்லாத்தையும் கிளியர் பண்ண போகுது. உடனே அனுமன் கேட்கிறார், ஹே ராம கேச்சின் முனி சிரேஷ்ட முக்திரேகேதி சக்ஷிரே. ஹே ராமரே, நான் சத் சங்கத்துல எல்லாம் கேட்டிருக்கேன், முக்தி அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஏக இது சக்ஷிரே ஒண்ணுன்னு தானே சொல்றாங்க. நான் சத் சங்கத்துல எல்லாம் கேட்டிருக்கேன், என்னெல்லாம் நீங்க ஏமாத்த முடியாது. நீங்க தான் புதுசா வந்து சாயுஜ்ய பதவி அது இதெல்லாம் சொல்றீங்க, முனிவர்களா அடைவதற்கு கஷ்டமானதுன்றீங்க. நான் கேட்டிருக்க சத் சங்கத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்திர் ஏகேதி முனிஸ்ரேஷ்டக சக்ஷிரே. முனிவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த முனிவர்கள் யாரு? வியாசர், வசிஷ்டர், இது மாதிரி பெரிய பெரிய முனிவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க முக்தி என்பது ஒண்ணு. இப்ப உங்களுக்கு கிளாரிட்டி வந்துகிட்டே இருக்க போகுது, மெதுவா வரப்போகுது. முக்தி ஒண்ணுதானே சுவாமி சொல்லியிருக்கு, நீங்க வந்து சாயுஜ்ய பதவி அடையிறத பத்தி இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா சுவாமி
அகங்கிரக உபாசனை பண்ணணும், பிராணனும் சுவாமியும் ஒண்ணு, நானும் சுவாமியும் ஒண்ணு, பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா மந்திரமா வெளிப்படுது, இதெல்லாம் சொல்றீங்களே சுவாமி, இதெல்லாம் தேவையா சுவாமி, முக்தி ஒண்ணு தானே சுவாமி, சாயுஜ்ய பதவின்னு ஏதோ சொல்றீங்களே சுவாமி அப்படின்னு கேட்கும் போது உடனே வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, கேச்சித் கேச்சித் தத்வ தத்வ त्वन्नाम भजनात् केचित् त्वन्नाम भजनात् काश्यां तारोपदेशतः अन्ये तु साङ्ख्ययोगेन भक्तियोगेन चापरे. விகல்பத்தை கொண்டு வர மதவாதிகள் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு யாரு அனுமன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். அனுமன் என்ன சொல்றார், முக்தி ஒண்ணு அப்படின்னு பெரியவங்க சொல்றதை கேட்டிருக்க. ஆனா கேச்சித்து சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப என்னோட நான் இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தெருவுல தான் நம்ம விசில் சுவாமியாரோட ஆசிரமம் இருக்கு, ராம் சுரத்குமார். அங்க போனீங்க அப்படின்னா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அது கூட பண்றது இல்லை, ஸ்ரீராம் இல்லை, ராம் சுர யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமம் ரெகுலரா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போயிட்டே இருக்கு, ரெகுலரா போயிட்டே இருக்கு. பப்பா ராம்தாஸோட இதுக்கு போனீங்க அப்படின்னா, கஞ்சன் காடுக்கு போனீங்க அப்படின்னா ஆசிரமத்துக்கு, ஆனந்த ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சதா போயிட்டே இருக்கும். நார்த் இந்தியாவில எல்லாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் வந்து பாத்தீங்கன்னா அகண்ட நாம ஜபம் போயிட்டே இருக்கும். அப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, நாம தொத்து நாம ஜபத்தினால, உன்னுடைய நாம ஜபத்தை சொல்றதுனாலேயே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறார்கள். சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் தேவையில்லைங்க, காஷ்யாம் தாரோபதேசத்தா, காஷியில போய் மரணிச்சா. நிறைய கிரகஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ட்ரிப்ளிகேன்ல இருக்கிறவங்களும் முன்னாடிலாம் ட்ரிப்ளிகேன்ல ஒரே பிராமணர்களா இருந்தாங்க. இவங்கெல்லாம் எங்க போனாங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பேர் வந்து நங்கநல்லூருக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கொஞ்சம் வெஸ்ட் மாம்பலத்துல இருந்தவங்களும் நங்கநல்லூர் போயாச்சு. இப்போ வெஸ்ட் மாம்பலத்துலயும் ட்ரிப்ளிகேனும் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா வந்து காசிக்கு போனீங்க அப்படின்னா வயசானவங்க எல்லாரும் காசியில வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசி மரணம் வந்து பாத்தீங்கன்னா முக்தியை கொடுக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் இருக்கு. இப்ப அனுமன் கேட்கிறார், கொஞ்சம் பேர் சொல்றாங்க காசியில மரணிச்சா முக்தி அப்படின்னு கொஞ்சம் பேர், ரெண்டாவது. மூணாவது சொல்றாங்க அந்நேத்தோ, சில பேர் கொஞ்சம் புத்திசாலிகளா இருக்கவங்க, காசியில மரணம்லாம் தேவையில்லை, சாங்கிய யோகத்தை படிக்கணும். சாங்கிய யோகம்னா என்னது, 25 தத்துவங்களை பிரிச்சு 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 கபிலரோட சாங்கியத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா 25 தத்துவங்களையும் பிரிச்சு பிரிச்சு அறியறதுனால தான் ஒருத்தருக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல சாங்கியம் படிச்சா பத்தாது, யோகத்தினால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க யோகமாவது சாங்கியமாவது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போடுங்க, பக்தி யோகேன சாப்பரே, பக்தி யோகத்தினால மட்டும்தான் மோட்சத்தை அடைய முடியும் என்று சில பேர் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பிறகு அப்ப எத்தனை பட்சம் ஆயிடுது பாருங்க. முதல்ல முக்தி ஒண்ணுன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் நாம ஜபம் பண்ணா முக்தின்றாங்க, காஷியில மரணிச்சா முக்தின்றாங்க, அப்புறம் சாங்கியத்தை வந்து ஃபாலோ பண்ணா முக்தின்றாங்க, யோகத்தை ஃபாலோ பண்ணா முக்தின்றாங்க, அதுக்கப்புறம் பக்தியை ஃபாலோ பண்ணா முக்தின்றாங்க, அதுக்கப்புறம் அங்கே வேதாந்த வாக்கியார்த்த விசாராத் பரமர்ஷயः சாலோக்யாதி விபாகேன சதுர்தா முக்திரேரிதா முக்திரேரிதா. அதுக்கப்புறம் என்ன மாதிரி கொஞ்சம் சன்னியாசிகள்லாம் வேற கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இத்தனை பட்சமே போதும் அப்படின்னா, எங்களை மாதிரி சன்னியாசிகளும் சொல்றாங்க என்னன்னா, வேதாந்த வாக்கியார்த்த விசாராத் பரமர்ஷயः, பரம ரிஷிகளா இருக்கக்கூடிய நமக்கு முன்னாடி இருக்க ரிஷிமார்கள்லாம் இருக்காங்க, வியாசர் வசிஷ்டர் முதலியவங்கெல்லாம், அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்துல இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள் இருக்குல்ல, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம, இது மாதிரி மகா வாக்கியங்கள்லாம், பிரஜானம் பிரம்ம, இது மாதிரி மகா வாக்கியங்கள் இருக்கு. இந்த மகா வாக்கியங்களை எடுத்து அர்த்த விசாரம் பண்ணினா மட்டும்தான் ஞானம் கிடைக்கும், அந்த ஞானத்தினால்தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கேட்டை. அதுக்கப்புறம் சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல சாமி, பௌராணிக்கர்கள் அப்படின்னு புராணத்துல பேஸ் பண்ணி இருக்கிறவங்க,
அவங்க சொல்றாங்க இல்ல முக்தின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் தான் அடையணும். எத்தனை முக்தி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சாலோக்கியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாரூபியம், அதுக்கப்புறம் சாமீபியம், அதுக்கப்புறம் சாயுஜ்யம்னு சொல்லக்கூடிய 4 விதமான பக்திகள் வைஷ்ணவ மதத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமா இருக்கும். வைகுண்டத்திலேயோ இல்ல கைலாயத்திலேயோ வாசம் பண்றது சாலோக்கியம். அது ஒரு டெரிட்டரி தான், ஒரு தேசம். அப்ப கைலாயத்திலே வைகுண்டத்திலேயோ போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு சாலோக்கிய முக்தி அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரூபியம் அப்படின்னா பகவானோட ரூபத்திலேயே வந்து நம்மளுக்கு ரூபம் கிடைச்சோம். சுவாமி எப்படி இருக்காரோ, விஷ்ணுவோட ரூபம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கும், சிவன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நமக்கு ரூபம் கிடைச்சதுன்னா அதுக்கு பேரு சாரூபிய முக்தி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பூத்த கணங்களா சுவாமிக்கு பக்கத்திலேயே சாமரை வீசிக்கிட்டு 2 பக்கம் இருப்பாங்கல்ல, பூத்த கணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, 2 வந்து பார்த்தா கதாயுதத்தை வச்சுக்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளாரெல்லாம் உள்ள போகும்போதே கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி அங்கங்க 2 பேர் நிற்க வச்சிருப்பாங்க. கோயில்கள் ஃபுல்லா இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அந்த கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் விக்கிரகம் இருக்கோ கர்ப்பகிரகத்துக்கு வெளியில அது எல்லா விக்கிரகங்களும் மண்டபத்தில் இருக்கும், அங்க இருக்கும், இங்க இருக்கும். அந்த மண்டபங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிரகாரம் இருக்கு கோயில்ல. முதல்ல வெளியில இருக்கிற பூத்த கணத்துல இருந்து ஆரம்பிச்சு சுவாமியோட கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி வாசல்ல 2 பேர் நிற்பாங்க அது வரைக்கும். அப்ப தூரத்துல இருக்கிறவங்க, இந்த மொத்த கோயில்லயே இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சாலோக்கியம், பக்கத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு, சாமீபியம்னு பேர். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சாமீபியம்னு ஒண்ணு கிடைக்கும். சுவாமி பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு சாமரம் வீசிக்கிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நல்லா ஆனந்தமா சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டே இருப்ப. எப்ப பார்த்தாலும் இங்க சிவம் பார்வதி 2 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருப்பேன். சாமீபியம் அப்படின்னு பேர். கைலாயத்துல அது மாதிரி. வைகுண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா விஷ்ணு பகவானுக்கு பக்கத்துல இருந்துகிட்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணிக்கிட்டு அவரை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு பேரு சாமீபியம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்யம் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னோட பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பாடியிலயும் எவ்வளவு அணுக்கள் இருக்கு, செல்ஸ் எவ்வளோ, நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செல்கள் உற்பத்தி ஆகுது, லட்சக்கணக்கான செல்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டே இருக்கு. நமக்கு ஏதாவது தெரியுமா? நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஒவ்வொரு செல்லும் வந்து பாத்தீங்கன்னா யார நான் சொல்லிட்டு இருக்கோம், என் உடம்புல இருந்துகிட்டு இந்த செல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் என் பாடியை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கோடிக்கணக்கான செல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்ச இந்த உடம்ப நான் பரமஹம்சானந்தான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஒரே பாடியில நான் அப்படின்னு அபிமானம் வச்சிருக்கேன். எனக்குள்ளார கோடிக்கணக்கான செல்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு அபிமானம் வச்சிருக்கு. அப்போ இந்த என்னோட பாடியில இருக்கிறது எல்லாம் எந்த பாவத்துல இருக்கு அப்படின்னா சாயுஜ்யம் அப்படின்னா என்னோடு சேர்ந்து இருக்கு, என்னோட தேகத்தையே அபிமானிச்சுக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நம்ம பரமாத்மாவோட தேகத்தோட ஒன்றிணைஞ்சி அவரும் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பார். அவரோட தேகத்துல எனக்கு எப்படி இருக்குன்னா நான் அப்படின்னு அபிமானத்தோட. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சாயுஜ்ய முக்தி அப்படின்னு பேர். இந்த சாயுஜ்ய முக்தியை அடைந்தவன் திரும்ப வருவதில்லை. 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வராத நிலை கிடைக்குது, சாயுஜ்யம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாமீபியம். இந்த 2 முக்தியை அடைஞ்சவங்க திரும்ப வர்றதில்லை. அதுக்கப்புறம் சாலோக்கியம், அதுக்கப்புறம் சாரூபியம். இந்த 2 அடைஞ்சவங்க திரும்பவும் ரீபர்த் எடுக்க வேண்டி இருக்கும். அடிச்சா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பட்சங்களை சொன்னதுக்கு பிறகு இத்தனை இருக்கே சுவாமி, இப்ப நம்ம என்ன பண்றது முக்தி அடைகிறதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா ராமர் வந்து ஆன்சர் பண்றார். நம்ம சும்மா நம்ம குப்பன் சுப்பன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்றதெல்லாம் எடுக்க வேண்டாம். ராமர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராம உவாச்ச கைவல்ய முக்திர்யே கைவ பாரமார்த்திக ரூபிணி துராச்சாரதோ வாபி துராச்சாரரதோ வாபி மன்னாம பஜனாத் கபே. ரொம்ப அருமையான ஸ்லோகம். நல்ல ஒரு கிளாரிட்டிக்கு வந்துருங்க. என்னென்ன ஒவ்வொருத்தோட லிமிட்டேஷன் தெரியாததுனாலதான் ஒவ்வொருத்தரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆச்சாரியர் சொல்றார், கைவல்ய முக்திர் ஏக்க ஏவ பாரமார்த்திக ரூபிணி. வாஸ்தவத்துல முக்தி
முக்தி அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வாஸ்தவத்துல முக்தி என்பது உண்மையில கைவல்ய முக்தின்னு சொல்லக்கூடியது அது ஒன்றே ஒன்றுதான். மனசுல நல்லா வச்சுக்கணும். கைவல்ய முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். மனசுல தூக்கி ஓரமா வச்சிருங்க. அப்ப முக்தியில பாத்தீங்க அப்படின்னா வெரைட்டிலாம் இல்லை. முக்தி அப்படின்னா விடுதலை. அது எத்தனை பிறவி சக்கரத்துல இருந்து விடுதலை அடைகிறது? ஒன்னே ஒண்ணுதான் முக்தி. அதே நேரத்துல ஒவ்வொன்றுத்தா கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியார். துராச்சார ரதோபாபி, எவனாவது பாத்தீங்க அப்படின்னா கெட்ட விஷயங்கள்லயே ரம்மிக்கிறவனா கூட இருக்கட்டும், இந்த உலகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயும் ரம்மிக்கிறவனா இருக்கட்டும், ஆனா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குருநாதரோட ஒரு சத்சங்கத்தோட பயனா பகவானோட நாமத்தை மன்னாம பஜனாத்து கபே, ஏ குரங்கே அனுமனே, என்னுடைய நாம ஜபத்தினால. நீங்க நார்த் இந்தியாவில், தமிழ்நாட்டில் தான் ரொம்ப கம்மிங்க. நார்த் இந்தியாவில் எங்க போனீங்கனாலும் ஒரு 30 கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாம பஜனம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இருந்துகிட்டே இருக்கும். எல்லா இடங்கள்லயும் ஊருக்கு ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயிலை தொடர்ந்து அகண்ட நாம ஜபம்னு சொல்லியிருப்பாங்க. அது பாட்டுக்கு கடைக்கு போவான், பிஸ்னஸ் பண்ணுவான், ஒரு அரை மணி நேரம் கேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு போயிடும். இன்னொருத்தவரும் 12-1 மணி ராத்திரி ஃபுல்லா கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம், 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம். அப்ப நாம ஜபம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த நாம ஜபத்தை பார்த்தீங்கன்னா துராச்சாரனா கூட இருக்கட்டும், கெட்ட நடத்தை உடையவனா இருக்கட்டும், அவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய நாம ஜபத்தை மட்டும் ஒருத்தன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா எங்க போவான்? முதல் கேள்வி என்னன்னு, நாம ஜபத்தினாலேயே முக்தி அப்படின்னு சில பேர் சொல்றாங்கன்னு வந்துச்சா? அதுக்கு ஆன்சர் சொல்றார். சாலோக்கிய முக்தி மாப்னோதி நது லோகாந்தராதிகம் காஷ்யாம் து பிரம்மனாலோஸ்மின் மிருதோ மத்தாரமாப்னுயாத். நாம ஜபத்தை யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் சாலோக்கிய முக்தியை அடைகின்றார்கள். ந லோகாந்தராதிகம், வேறு லோக்கத்தை அடைவதில்லை. அப்ப நான் பக்கத்துல பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க நாம ஜபம். இங்க என்னோட ஸ்ட்ரீட்ல இருந்து பாத்தீங்கன்னா 3-4 பேர் இருக்காங்க. டெய்லி ஒரு ஃபாரினர், 2 ஃபாரினர், அது இல்லாம பாத்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் என்னோட தெருவில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. டெய்லி காலையில போவாங்க, சாயந்தரம் போவாங்க, வெறும் நாம ஜபம் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரினர் ஒருத்தர் குண்டா போவார்ல, ரொம்ப சின்சியரா பண்றாங்க. அப்ப அவங்கள நான் நிந்தா பண்ணுவேனா? என்னைக்காவது நிந்தா பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஜபம் பண்றவங்களை நிந்தனை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம ஜபத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாவே போதும். சாலோக்கிய பதவி பாத்தீங்கன்னா பிக்ஸ். நம்ம பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சாச்சு. நல்லா பாத்தீங்கன்னா நமக்கு ரிசர்வ் இருக்கு அங்க. அப்போ பாத்தீங்கன்னா வேறு லோக்கத்தை அடைவதில்லை ஒண்ணு. அப்போ நாம ஜபம்னு எங்கெல்லாம் வருதோ அங்க எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கணும்? நாம ஜபத்தினால பிரம்மலோகத்துல கைலாயத்திலேயோ இல்ல வைகுண்டத்திலேயோ ஒரு பதவியானது, சாலோக்கிய பதவியானது கிடைக்கும். கோயிலுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில்ல போனீங்கன்னா அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா வெளிப்பிரகாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய தேவதைகள் விக்கிரகங்கள்லாம் இருக்கும். அது மாதிரி அது ஒரு நாடு மாதிரி எடுத்துங்க. ஒரு கோயில ஒரு பெரிய கோயில ஒரு நாடு மாதிரி எடுத்துங்க. எத்தனை சிலைகள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்னங்க பார்க்கலாம். தூணுக்கு தூணு எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு தூணுலையும் நூற்றுக்கணக்கான சிலைகள். ஒரு கோபுரத்துல இருக்கிற சிலைகளை நீங்க கவுண்டிங் பண்ணீங்கன்னா அவ்வளவு இருக்கும். அது மாதிரி கஷேத்திரத்துக்குள்ளார வர்றது சாமீபியம். இப்ப பாத்தீங்கன்னா வெளி எத்தனை சிலைகள்ல எத்தனை இருக்கு உங்களுக்கு? கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க? திருவண்ணாமலையில லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்காங்களா? அப்ப லட்சக்கணக்கான ஆட்கள் கஷேத்திரத்துல இருக்கும். நாங்கெல்லாம் திருவண்ணாமலைக்காரங்க அப்படின்னு பெருமையா சொல்லிப்போம். நாங்க திருவண்ணாமலை ஆக்கம் எங்களுக்கு இங்க இருக்கிறதே எங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிப்போம். அப்ப என்னது அதுக்கு பேரு? திருவண்ணாமலையில இருந்தா சாலோக்கிய மாதிரி. அப்ப பாத்தீங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு பக்கத்துல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். என்னது? சாமீபியத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதுலயும் கேட்டகரி இருக்கு நம்ம உபாசனைக்கு ஏற்ற மாதிரி. அப்போ நாம ஜபத்தினால சாலோக்கிய பதவி கிடைக்கும். சரி, அடுத்தது 2வது, காஷியில மரணிச்சாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஆச்சாரியர் சொல்றார், காஷ்யாம் து பிரம்மனாலே அஸ்மின் மிருதோ மத்தாரமாப்னியாத். காஷிக்கு பாத்தீங்கன்னா 2 அர்த்தங்கள் பாத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம். காஷிக்கு பாத்தீங்கன்னா 2 மீனிங் பாத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம்.
ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமான காஷி எது அப்படின்னா வருணா அசி அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கமத்துக்கு பேரு வாராணசி அப்படின்னு பேர். நம்ம இப்போ ஃபேமஸா நம்ம காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வருணாசி எப்போது நீங்க காசிக்கு போனீங்கன்னா அடுத்த முறை புதுசா போறவங்க என்ன பண்ணணும், ஒரு ஆட்டோக்காரன்ட்ட சங்கமத்துக்கு போகணும். ஜேகே ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு 300 ஏக்கர் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஜேகே ஃபவுண்டேஷனோட இருக்கு. அவங்களோட உள்ளுக்குள்ளார போனீங்க அப்படின்னா அந்த வருணா அசின்னு 2 சங்கமம் அங்க நடக்கும். முக்கியமானது அந்த காசி கஷேத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வடக்கு முகமா வந்து பாத்தீங்கன்னா போறது உத்தரவாகினி அப்படின்னு பேரு. நதி வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல கங்கா வந்து மொத்த இதுலயும் வடக்கு நோக்கி திரும்பி போறது வந்து பாத்தீங்கன்னா உத்தரவாகினின்னு பேர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்தூலம். காஷீல மரணம் அப்படின்றது ஸ்தூலம். வாஸ்தவத்துல காஷின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய புருவ மத்திக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காசி அப்படின்னு பேர். வருணா அசின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வடகலை இடகலைய வந்து ரெண்டு சுவாசம் இருக்கு பாத்தீங்களா, மூச்சுக்குழல் இருக்குல்ல, சூரிய நாடி சந்திர நாடி. இந்த 2 நாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேருனா மூச்சு போயிட்டு இருக்கிறது, இதுக்கு பேர் வருணா அசி அப்படின்னு பேர். இந்த 2தோட சங்கமம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புருவ மத்திக்கு பேரு. இந்த புருவ மத்திக்கு பேர் என்ன பேருனா அவிமுக்தி கஷேத்திரம் அப்படின்னு பேர். வெளியில காஷி, அதுவே நம்ம தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த காஷின்னு பேர். இதுல வந்து பிரம்மலோகத்தை வர்ணனை பண்ணும்போது சொல்லுது. பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை பண்ணும்போது அங்க 2 நதிகள் ஓடுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா வருணா அசி அப்படின்னு 2 வந்து பாத்தீங்கன்னா நதிகள் ஓடுகின்றது. அதுல ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா செஞ்சடையோன் இருக்கார். நல்லா பொண்ணு மாதிரி தக 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 தகன்னு இருக்கார். அப்படின்னு எங்க அப்படின்னா இதான் மண்டபம். 2 நதியும் சங்கமிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா புருவ மத்தியில இருக்கிறது. இந்த இடத்துல பிராணனை வச்சு ஒருத்தன் உயிரை விடுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காஷ்யாம் து பிரம்மனாலே அஸ்மின் மிருதோ மத்தாரம் ஆப்னுயாத். தாரக மந்திர உபதேசத்தை அங்கிருந்து சுவாமி சொல்கின்றார். இந்த இடத்தோட தேவதா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா சிவன் பாதி அம்பாள் பாதி இருக்கிறது. அந்த அர்த்தநாரீஸ்வரர் வந்து வெளியில காசி விஸ்வநாதர் நம்ம சொல்றோம். காசி விஸ்வநாதரோட இடத்துல மணிகர்ணிகா காட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மணிகர்ணிகா காட் அப்படின்ற ஒரு படித்துறையில வந்து பாத்தீங்கன்னா பிரம்மநாளின்னு பேர், அதுக்கு பேர். அந்த மணிகர்ணிகா காட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டெட் பாடியை எரிச்சாங்க அப்படின்னா அந்த பிரம்மநாடியில இருந்துகிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுவார், அங்கிருந்து எல்லாத்தோட காதுலையும் வந்து பாத்தீங்கன்னா தாரக மந்திரத்தை உபதேசம் செய்வார். தாரக மந்திரம் எத்தனை இருக்கு? ஃபேமஸானது தாரக மந்திரம் என்னது? அது என்ன சொல்லுவாங்க? அப்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா தாரக மந்திரம் அப்படின்றது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ன்ற தாரக மந்திரத்தை அங்க இருந்து சிவபெருமான் உபதேசம் பண்றாருன்னு. அதே வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல சொல்லும் போது இந்த புருவ மத்தியில இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிறவர் ஓங்காரம்ன்ற தாரக, வாஸ்தவ தாரகம் எது அப்படின்னா ஓங்காரம். அப்ப அந்த ஓங்கார உபதேசத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செய்கின்றார் அப்படின்னு உபனிஷதங்கள், இதெல்லாம் கூட உபனிஷத்துல இருக்கிறது. உபனிஷதங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றன. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க நாடிக்கு வந்து பிருகதாரண்யம் சொல்லுது அரண்ய. வெளியில வருணா அசி. வருணா அசின்றது காசியில சங்கமிக்கிறது வெளியில. அது நம்மளோட இந்த புருவ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரண்ய, அரண்ய அப்படின்னு சொல்லுவோம். 2 நாடிகள் சேர்ந்தா அரண்யன்னு பேர். இந்த இடத்துக்கு பேர் அரண்ய அப்படின்னா பிரம்மலோகத்துல ஓடக்கூடிய 2 நாடிகள். இதான் வந்து இங்க இந்த இடத்துல ஒருத்தன் யோகத்துல இருந்து சுவாமியவே நினைச்சு உயிரை விட்டான் அப்படின்னா பிளான் பி. இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா புரோர் மத்திய பிராணம் ஆவேசிய சம்யக்குன்னு 8வது சாப்டர் பகவத்கீதையில இதை பத்தின விசாரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காஷியில இந்த இது பண்ணீங்கன்னா தாரக மந்திர உபதேசம் கிடைக்கும். சரி, தாரக மந்திரம் கிடைச்சதுன்னா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு. புனராவிருத்தி ரகிதாம் முக்திம் பிராப்னோதி மானவஹ யத்ர குத்ராபி வா காஷ்யாம் மரணே சமஹேஸ்வரஹ. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப பிறக்க மாட்டான். காஷி மரணம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? புனராவிருத்தி ரகிதா.
திரும்ப பிறக்காத ஒரு முக்தியானது கிடைக்கும். அப்ப நமக்கு பிளான் பின்னு நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இததான் பிளான் பின்னு சொல்லணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுன. அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது பிளான் பிக்கு சொல்லும் போது சொல்லுவார் 8வது சாப்டர்ல, ஏ அர்ஜுனா, ஆகையினால் சதா காலமும் யோகத்தோடு கூடினவனாக இரு. யோகத்தோடு கூடியிரு. அப்ப யோகத்தோடு என்ன அர்த்தம்? சுவாசத்தையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த சுவாசத்தை உயிர் போகும்போது இந்த புருவ மத்தியில ஏற்றி வச்சு பிராணனை வந்து போம்னு சொல்லி இந்த பிராணனை விடுறது. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வரமாட்டான். புனராவிருத்தி ரகிதாம் முக்திம் பிராப்னோதி மாணவக. மனிதன் அந்த மாதிரி முக்தியை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, எத்திர குத்ராபி வா காஷ்யாம். காஷியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மரணம் அடைஞ்சா ச மகேஸ்வரக. அந்த மகேஸ்வரன் அங்க இருக்காருல்ல, காஷில யாரு? காசி விஸ்வநாதர். அந்த விஸ்வநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜந்தோர் தக்ஷிண கர்ணே தூ மத்காரம் சமுபாதிஷத்து சமுபாதிஷேத் நிர்தூதாசேஷ பாபௌகௌ மத்சாரூப்யம் பஜத்யயம். ரொம்ப அருமையான ஸ்லோகம், மந்திரம். அப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஷியில எங்கேயாவது மரணிச்சாலும் அங்க வந்து வெளியில காஷி, அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல புருவமதி. ஏதோ ஒரு மெத்தடை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி நீங்க பண்றீங்கன்னு வச்சுங்க. அப்ப வந்து யார் உயிரை விடுறானோ அவனோட அந்த ஜந்துவோட வலது காதுல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வலது காதுல மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா சுவாமிநாதன்ன்றது பார்த்துருக்கீங்கல்ல. சுவாமி மலைக்கு போனீங்கன்னா ஒரு போஸ்டர் இருக்கும் பாருங்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா பையனை தூக்கி வச்சுக்கிட்டு காதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்தோன்னே முருகர் என்ன பண்ணுவார்? சுப்பிரமணிய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஓம்னு சொல்லுவார், உபதேசம் பண்ணுவார் சுவாமிநாதன் அப்படின்னு. அதே மாதிரி சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா காசியில மரணிக்கிற எல்லாத்தோட வலது காதுலையும் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய காதுலையும் தக்ஷிண கர்ணேத்து மத்தாரம் சமுபாதிஷேத். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய தாரக மந்திரத்தை சொல்கிறார். தாரகம்னாவே மனசுல 2 வரணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். வாஸ்தவத்துல தாரகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஓங்காரம் தான் வாஸ்தவ தாரகம். அப்ப அந்த தாரகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் சுவாமி தாரகம்னு அது சொல்றீங்க அப்படின்னா 8வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பகவத்கீதையில ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன். என்னையே நினைச்சுக்கிட்டு எப்படி நினைக்கணும்? ஓங்காரத்தை சொல்லி என்னையே நினைத்து கொண்டு எவன் இந்த தேகத்தை விடுகின்றானோ அவன் சயாதி பரமாங்கதி, அவன் மேலான கத்தியை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஓங்காரத்துக்கு பேர் தாரகம்ன்றது பேர். அப்ப அந்த தாரகத்தை இது பண்றவன் என்ன பண்றான் அப்படின்னா யாரு? சுவாமி பரமேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரணிச்சவனோட காதுல ஓங்காரத்தை சொல்கிற. 2 எடுத்துங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 2 பட்சத்தை எடுத்துங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் உபதேசிக்கிறார், இல்ல அப்படின்னா ஓங்காரத்தை உபதேசிக்கிறார். அப்ப என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா உபதேசம் கிடைச்ச மாத்திரத்துல இதை வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அவரோட புக்கு படிச்சீங்க அப்படின்னா தெரியும். ரொம்ப ஸ்லாக்கியமா சொல்லுவார் மணிகர்ணிகா காட்டை. அந்த மணிகர்ணிகா காட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த உபதேசம் நடக்குது. அப்ப நிர்தூத்த அசேஷ பாபகௌ. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம சேர்த்து வச்சிருக்கமே பாப்பங்கள், நிறைய பாப்பங்களை சேர்த்து வச்சிருக்கோம். அந்த பாப்பங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நாசத்தை அடைகின்றன. அப்ப நாசத்தை அடைஞ்சோட பேரிகேட்டர் எல்லாம் போயிடுச்சு. பாப்பம் தான் தடையா இருந்துச்சு. அந்த தடை போன மாத்திரத்துல மத்சாரூபியம் பஜத்யயம், என்னுடைய சாரூபியத்தை அடைகின்றான். அப்ப மனசுல நல்லா தெரிஞ்சுக்கணும், பஜனை பண்றதுனால நாம ஜபம் பண்றதுனால சாலோக்கியம், அந்த ஊர்ல போய் பிறந்தரலாம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த காஷி மரணத்தினால ஒருத்தர் உயிரை விட்டார் அப்படின்னா சாரூபிய முக்தி என்று சொல்லப்படுகிறது. பகவானோட ரூபமே எனக்கு கிடைத்து விடும். ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்தது சைவ சாலோக்கிய சாரூபிய முக்திரித்யபிதீயதே சதாச்சார ரதோ பூத்வா திஜோ நித்ய மனஸ்யதீஹி.
சைவ சாலோக்கிய சாரூபிய முக்தி. இந்த முக்திக்கு என்ன பேரு? காசியில மரணிச்சா சாலோக்கியத்துல சாரூபியம்னு பேரு. அந்த பிரம்மலோகத்துல போய் கைலாயத்திலேயோ வைகுண்டத்திலேயோ, கைலாயம் போகணும்னா என்னது? தாரகம் ஓங்காரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ஜெயராம் படிச்சீங்கன்னா வைகுண்டத்துக்கு போயிடும். இந்த ரெண்டுத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்டிராக்ட் மாதிரி தான். வந்து பிரம்மலோகம்ன்றது ஒரு அப்டிராக்ட். எந்த பக்தர்கள் எந்த மாதிரி பார்க்குறாங்களோ அந்த லோகம் அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். கைலாயமும் வைகுண்டமும் எல்லாமே என்னது? லோகம், ஒரே லோகம்தான், பிரம்மலோகம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்க பார்க்குற மாதிரி அது வந்து உங்களுக்கு தெரியும். கைலாயமாவோ வைகுண்டமாவோ உங்க பக்திக்கு ஏற்ற மாதிரி அது தெரியும். அப்ப அதுக்கு பேர் என்னது? அந்த லோக்கத்துல நீங்க பகவானோட ரூபத்துல இருந்தீங்க அப்படின்னா சாலோக்கியத்துல சாரூபிய முக்தி என்று பெயர். இது சொல்லியாச்சு. ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது சதாச்சார ரதோ பூத்வா. யாரு வந்து பாத்தீங்கன்னா சதாச்சாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சதாச்சாரத்தை பத்தி நான் வந்து உங்களுக்கு ஒரு கிரந்தமே எடுக்க போறேன். நம்ம வெளியில சொல்லிட்டு இருக்க சதாச்சாரம் வந்து கவுனாச்சாரம் அப்படின்னு பேரு. சதாச்சாரம் அப்படின்னா சத்துக்களோட ஆச்சரணம். எது அப்படின்னா சர்வாத்ம தரிசனம். எல்லா ஜீவராசிகளையும் விஷ்ணுவா பார்க்கிறது, சிவனா பார்க்கிறது, அதான் சதாச்சாரம். எல்லாம் பிரம்மமா பார்த்தீங்க, அதான் சதாச்சாரம். அதுக்கு ஒரு தனி கிரந்தமே நான் உங்களுக்கு எடுக்க போறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சதாச்சாரத்துல இருந்துகிட்டு த்விஜோ இருபிறப்பாளனா இருக்கக்கூடிய முமுக்ஷுவா இருக்கிறவன் நித்தியம் அனன்ய தீகி, அனன்ய பக்தின்னு ஒண்ணு பெருசா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே. நான் வேற அவன் வேற இல்லை, அவன்தானா. இங்க எச்ச கிஞ்சி ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சுரியத்தே பிவா. இங்க இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாராயண சொரூபம் தான். நாராயணனுக்கு அந்நியமா வேற இல்லை. நானும் நாராயணன் தான், வெளியில இருக்கிறது எல்லாம் நாராயணன் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யார் அனன்ய புத்தியோட இருக்கானோ அதுக்கு பேர் தான் சதாச்சாரம்னு பேர். பேதம் பார்த்தீங்கன்னா அது சதாச்சாரத்துல வராது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுனிச்சைவ சொபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. நல்லா வேதம் படிச்ச பிராமணனையும் சாண்டாளனையும் யானையையும் நாயை சமைத்து உண்ணக்கூடிய சாண்டாளனையும் எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றாக பார்த்தல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானிகளுடைய சதாச்சாரம். அதை யாரு வந்து பாத்தீங்கன்னா பண்றானோ அப்ப என்ன பண்ணுவான்? வெளியில இருக்கிறது எல்லாம் நாராயண சுரூபமாவும் தன்னையும் நாராயண சுரூபமாவும் பார்க்கக்கூடிய அனன்ய தீஹி, எவன் அனன்ய புத்தி உடையவனா இருக்கின்றானோ அவன் என்ன ஆகிறான்? ஆச்சரியர் அடுத்த ஸ்லோகம் சொல்றார். மயி சர்வாத்மகே பாவோ மத் சாமீப்யம் பஜத்யயம் சைவ சாலோக்கிய சாரூப்ய சாமீப்ய முக்திரிஷ்யதே. அருமையான ஸ்லோகம் சொல்லுது. அப்போ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர ரூபம் அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியில இறங்கினீங்கன்னா பார்க்கறது எல்லாத்துக்கும் சேவா பண்ணணும். பக்தின்றது அர்த்தம் என்னது? விராட்டு. பகவான் என்னவா இருக்கார்? இந்த மொத்த ஜெகத்தே வந்து பகவானா இருக்கார். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அங்கம், எல்லா செல்ஸ். இங்க லோக்கத்துல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட ஒவ்வொரு அம்சமா இருக்கு. நானும் சுவாமிக்குள்ளார தான் இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் சுவாமிக்குள்ளார தான் இருக்கு. என்னுடைய தேகம் எப்படியோ அதே மாதிரி இந்த மொத்த விஸ்வமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமியோட ரூபம். எங்கேயும் பேதம் பார்க்க கூடாது. இவன் கீழே, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை அப்படின்னு குறை பார்க்க கூடாது. இது எல்லாம் ஈஸ்வர சுரூபம்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா பண்றானோ மயி சர்வாத்மகே பாவோ. சர்வாத்மாவா யார் இருக்கா? சுவாமிதான் சர்வாத்மாவா இருக்கார். எச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே பிவா அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. நான் எதை கேட்கிறனோ எதை பார்க்கிறனோ எல்லாம் நாராயணன் தான். அந்த நாராயணன் உள்ளையும் வெளியிலையும் சர்வத்தையும் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்ப சர்வாத்மாவா இருக்கார் பகவான் தான். எல்லாத்தோட ஆத்மாவாவும் அவர் தான் இருக்கார். வெளியில இருக்கிறதுலாம் வேஷம், ஒரே ஆள் தான் எல்லா வேஷங்கள்லையும் இருக்கார். சர்வாத்மாவா இருக்கக்கூடிய அவரிடத்துல வந்து எவன் பாவம் பண்றானோ இந்த விதமா, நான் அதான் சொல்லுவேன். யாருக்காக பண்றா?
நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போனப்போ நான் சொன்னேன், சாமி அதிகமாக கொடுக்குறீங்க சாமி, உனக்கே யாரையா கொடுத்தா? ஒரு சிலை வாங்கணும், மகாபலிபுரத்தில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாள் சிலை, நல்ல அருமையான சிலை. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாமி கம்மியே பண்ணல சாமி, அவன் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்பி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியே பண்ணலை சாமி. அப்போ நான் உடனே சொன்னேன், ஐயோ உனக்கு சிலைக்கு யாரியா இது அவனுக்கு யாரியா கொடுத்தா? சிற்பிக்காக நீங்க பணம் கொடுத்தீங்க, சிற்பிக்காவது மண்ணாங்கட்டியாகுது, நான் அம்பாளுக்காக பணம் கொடுக்குறேன். அப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பூ வாங்கும்போது சொல்றாரு, சாமி பூ வேலை அதிகம், பூ வேலை அதிகமா இருக்குது, இதாக இருக்கும், யாருக்கு போட போறீங்க பூ? சுவாமி. அப்ப யாருக்காக விலை அதிகமா கம்மியான்றது முக்கியம் இல்லை, யாருக்காக போட போறீங்க பூ வாங்குறீங்க? சுவாமி. நைவேத்தியம் பண்ணும்போது சாமி விலையெல்லாம் பல விலையெல்லாம் ஏறிடுச்சு சாமி, நைவேத்தியம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு சாமி அப்படின்னா, யாருக்கு அதிகமான கம்மியான என்ன, சுவாமிக்கு தானே பண்ண போறோம். அப்ப நீங்க எதை எடுத்தாலும் என்ன பண்ணணும்? சுவாமிக்கு பண்றேன், சுவாமிக்கு பண்றேன், மனுஷனுக்கு பண்ணல. நாய்க்கு கொடுக்கும் போதும், பட்சிகளுக்கு கொடுக்கும் போதும், மனுஷங்களுக்கு கொடுக்கும் போதும், நீங்க எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பண்றீங்களோ, சாப்பிடும் போது யாருக்கு கொடுக்க போறீங்க? உள்ள இருந்து சுவாமிதான் சாப்பிடுற, அகம் வைஸ்வானரோ பூத்வா. அப்ப நீங்க எந்த காரியம் பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு பண்றேன், சுவாமிக்கு பண்றேன், சுவாமிக்கு பண்றேன்னா, நானும் சுவாமியா தான் இருக்கேன், இங்க இருக்கிறது எல்லாம் சுவாமியா தான் இருக்குன்னு எவன் பண்றானோ, சர்வாத்ம பாவத்தோட பண்றானோ, அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டா சைவ, அவன் என்ன ஆகின்றான்? சாலோக்கியத்துல பிரம்மலோகத்துக்கு போயிடுவான். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாரூபிய சாமீபிய, அந்த பகவானோட ரூபத்துக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய சாமீபியம், சுவாமியோட பக்கத்திலேயே இருந்து சுவாமிய தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கிற நிலையானது உண்டாகும். இதுக்கு பேரு சாமீபிய முக்தி என்று சொல்லப்படுகிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சதாச்சாரனா இருந்துகிட்டு சர்வாத்ம பாவத்தை பண்றவன் தான் ரொம்ப உத்கிருஷ்டமானவன். 3 முக்தி சொல்லியாச்சு, நாம பஜனன், அதுக்கப்புறம் காஷி முக்தி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சதாச்சாரத்தோட சர்வாத்ம பாவத்தை பண்ற. அதுக்கு அடுத்தது சொல்ற குரு பதிஷ்டே மார்கேன, இன்னும் ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். குரு பதிஷ்ட மார்கேன தியாயன் மத்குணமவ்யயம் மத்சாயுஜ்யம் த்விஜ சம்யக் பஜேத் பிரமர கீட்டவத். ரொம்ப அருமையானது. குரு உபதிஷ்ட மார்கேன, குரு உபதிஷ்ட மார்கேனா ஒரு குருநாதர் சொல்லி கொடுப்பார். இப்ப நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிளான் பி தான் சொல்லி கொடுக்குறேன். பிராண உபாசனைய பார்க்க போறோம், ஓங்கார உபாசனைய பார்க்க போறோம், செய்ய போறோம். இந்த ஸ்வேதாஸ்வதரத்தை நான் எடுத்ததுக்கு காரணமே ஓங்காரத்துக்காகவும் அதுக்கப்புறம் வந்து பிராண உபாசனைக்காகவும் தான் இதை நான் எடுத்திருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு சொன்ன மார்க்கத்துல, குரு உபதிஷ்ட மார்கேன தியாயன்னு நல்ல மத்குணம் அவ்யயம், பகவானோட குணத்தை, அவ்யயமான குணத்தை. நான் சொல்றேன்ல, என் சுவாசம் இல்லை, நான் இன்னைக்கு பாடத்துல வந்து உட்காரும் போது எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் ரொம்ப. என்ன ஒரு பாடத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு கம்பீரமா ஆரம்பிக்க வேண்டாம், சுவாமிக்கு பேசக்கூட தெரியலையே. ஆமா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நானா வருவேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்துடுவேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜுரம் வந்துடும். ஒவ்வொரு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா புதுசா நேத்தெல்லாம் ஜுரம் தான் எனக்கு. நேற்று ராத்திரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ சாமி எனக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த ஸ்வேதாஸ்வதர் ஆரம்பிக்க போகிறோம், தைத்திரி ஆரம்பிக்க போகிறோம், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ப்ரிப்பேரே ஆகலையே, ஒரு ப்ரிப்பேரும் பண்ணவே இல்லையே, என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே அப்படின்னு நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் சிவரிங்க எனக்கு ராத்திரியெல்லாம். காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட நீ தான் பேச போகிறேன், எனக்கு என்ன வந்துச்சு, யார் பேச போகிறா? சுவாமி பேச போகிறார், சுவாமி பாடம் எடுக்க போகிறார், நமக்கு என்ன பாட்டுக்கு வந்துச்சு, நான் எங்கே பாடம் எடுக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரிபிள் வருது அப்படின்னாவே யாரு அப்படின்னு கேட்டால் பேச தெரியாது எனக்கு. நீங்கள் இப்போ நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பேசவே தெரியாது. அப்போது பேசவே தெரியாதவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேசுகிறாரு, நல்லா தானே பேசுகிறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் சுவாமி பேசுகிறாரு. அந்த நான் பேசுகிறேன்ற எண்ணம் வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய பெரிய ஃபால்ட். நான் செய்கிறேன், நான் பண்ணுறேன் எல்லாம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வாத்ம பாவத்துக்கு வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமிதான் என்னுடைய சுவாசமா இருக்கார், சுவாமிதான் என்னுடைய புத்தியா இருக்கார், சுவாமிதான் என்னுடைய மனசா இருக்கார், சுவாமிதான் என்னுடைய இந்திரிய சக்தியா இருக்கார், சுவாமிதான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு இந்த அனன்ய பாவத்தோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாவம் பண்ணக்கூடியது. இதை மெடிடேட் பண்றது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லியிருக்கோம்,
முதல்ல விஸ்வரூப தியானம், அதுக்கப்புறம் சதுர்புஜ தியானம். அதை எங்க பண்ணணும்? ஹிருதயத்துக்குள்ளார உத்தவருக்கு சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா யாரு பகவானோட கல்யாண குணங்களை தியானம் பண்றாங்களோ அதுக்கு பேர் என்ன பேரு? சாயுஜ்யம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா நல்ல குணத்தியானத்தை நல்லா பண்றாங்களோ அந்த குணத்தியானத்து மூலமா மத் சாயுஜ்யம் த்விஜசம்யக்கு பஜேத்து பிரமர கீட்டவத்து. நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல எங்க ஆரம்பிப்போம்? குணங்களை, கல்யாண குணங்களை தியானம் பண்றது. கல்யாண குணங்களை தியானம் பண்ணி கேள்வி வருது, பிராணன் பகவான் அப்படின்னா நான் யாரு? கீதால வந்து சொல்லும்போது சொல்றாரு ஜீவனம் சர்வபூதேஷுன்ற, நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜீவனமா இருக்கேன் அப்படின்ற. ஜீவனம்னா என்ன அர்த்தம்? மூச்சு. நான் தான் எல்லாத்துக்கும் பிராணனா இருக்கேன் அப்படின்ற. இப்ப பிராணன்னா நம்ம சொல்றோம் எங்க அப்பா போயிட்டாரு, எங்க அப்பா போயிட்டாரு. ஆமா, பிராணன் போயிடுச்சு சுவாமி, என்னோட அப்பாவோட பிராணன் போயிடுச்சு. அப்ப நம்ம கேட்கிறோம், பிராணன் போயிடுச்சா இல்ல அப்பா போயிட்டாரா? தேகம் தான் இருக்கேன். நம்ம பிரயோகம் என்ன பண்றோம்? நம்ம பிரயோகம் என்ன பண்றோம்? பிராணன் போயிடுச்சுன்னு தானே சொல்றோம். பிராணன் போயிடுச்சு, அவர் பிராணன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிராணன் போயிடுச்சுன்னு சொல்றதும் இல்லாம அவர் போயிட்டாருன்றோம். அப்ப அவரு போயிட்டாருன்றதும் பிராணன் போயிடுச்சுன்றதுக்கு அர்த்தம் என்னது? ரெண்டும் ஒண்ணுன்னு தானே அர்த்தம். பிராணன் போனாலும் அவர் போனாலும் ஒண்ணு. இப்ப நம்ம இருக்கிறோமே எது வரைக்கும் இருப்போம்? இந்த தேகத்துல பிராணன் இருக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம். பிராணன் போயிடுச்சுன்னா நம்ம போயிடுவோம். அப்ப நம்மளும் பிராணனும் வேற வேற இல்லை. அப்ப நம்மளுடைய நாலேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணன் தான் நம்ம. இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவான் கீதையில சொல்றார் நான் பிராணனா இருக்கேன். கீதையில சொல்றது மட்டும் இல்லாம இவங்க பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிகால சொல்லுது சர்வம் ஜனயதி பிராணஹா அப்படின்னு. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி பண்ணது பிராணன் தான் சிருஷ்டி பண்ணுச்சு அப்படின்னு. இப்ப கேள்வி வருது, நான் பிராணனா இல்ல ஈஸ்வரன் பிராணன்? அப்ப இருக்கிறது ஒரு பிராணன் தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வா கரெக்டா வந்துட்டேன். இப்ப இனிமே என்ன பண்ண அப்படின்னா ஈஸ்வரன் பிராண ரூபத்துல இருக்கார், அந்த பிராணன் தான் நான் அப்படின்னு இனிமே உபாசனை. அப்ப இந்த சுவாசம் இருக்கே, இந்த சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா யாரு? சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பிராணனா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவாசத்தையே சதா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவனம் பண்றது. இந்த மாதிரி பாவனம் பண்றதுக்கு என்ன பேருன்னா பிரமர கீட்ட நியாயம் அப்படின்னு பேர். உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் அனுப்புறேன், ஃபேஸ்புக்ல இருக்கிறது. பிரமர கீட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குளவி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு போய் ஒரு பச்சை இலையில போய் என்ன பண்ணுவோம், பச்சை பூச்சி ஒன்று புழு இருக்கும். அந்த பச்சை புழுவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் பண்ண மாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடியே ஒரு கூடு கட்டிடும். நல்ல பர்ணசாலைக்குள்ளார நல்ல சில்லுன்னு இருக்க ஏரியால மண்ணால ஒரு கூடு கட்டிடும். கூடு கட்டிட்டு அது மேலே வந்து ஒரு வாசல் வச்சிடும், ஓப்பனாக இருக்கும். இந்த குளவி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போய் பிரமரன்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு புழுவை வந்து ஒரு கொட்டும், நல்ல பாய்சன். கொட்டின மாத்திரத்தில் அது என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா அது கான்சியஸ் போயிடும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாகாது. செத்து போச்சு அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி போட்டோம். சாகாது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ், அந்த விஷத்தினால கான்சியஸ்னஸ் இதானோட அதை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கூட்டுக்குள்ளார வைக்கும். அந்த குளவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுக்கு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா கருவை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய சாமர்த்தியம். அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அந்த கூட்டுக்குள்ளார அந்த புழுவை வைக்கும் போது இன்னொரு பஞ்ச் பண்ணும். இன்னொரு பஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார போயிடும், வீரியம் உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே அதுக்கு தேவையான பச்சை இலையெல்லாம் உள்ளே வச்சு பேஸ்ட் பண்ணிடுச்சு. நீ ஆச்சு, உனக்கும் எனக்கும் ஒரு மண்ணாங்கட்டி சம்மந்தமும் இல்லைன்னு என்ன பண்ணோம், அது பாட்டு பறந்து போயிடும். நல்லா பஞ்சு பண்ண மாத்திரத்தில் அது வலி வேதனையில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே மயங்கி கிடக்க மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த முட்டை இருக்குல்ல, அந்த குளவியோட முட்டை மெதுவா எதை சாப்பிடும்? அந்த புழுவையே சாப்பிட்டு அந்த புழுவோட இதை மெதுவா புழு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல இல்லாம போய் அந்த இடத்துல குளவி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகி வேற ரூபத்துல வந்து. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரமர கீட்ட நியாயம்னு பேர். குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்களுக்குள்ளார அந்த முட்டையை வைக்கிற மாதிரி, குளவி எப்படி முட்டை வச்சதோ அது மாதிரி ஒரு சிஷ்யனோட வயிற்றுக்குள்ளார புத்திக்குள்ளார நீ அவனாயிருக்கிறாய்,
நீ அவனாயிருக்கிறாய் அப்படின்னு. நீதான் பிராணன், அந்த பிராணன் தான் சுவாமி, பிராணனுக்கு கண்ணியமாய் வேற எதுவும் இல்லை, சுவாமி தான் பிராணன், நீ தான் அந்த பிராணனா இருக்க அப்படின்னு நல்லா இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருவார். இவன் வந்து பாத்தீங்கன்னா சதா பிராணனையே பார்த்து பார்த்து சுவாமிதான் பிராணன் அப்படின்னு சர்வ ஜீவனம் சர்வபூத்தேஷு, எல்லா ஜீவராசிலையும் சுவாமிதான் பிராண ரூபத்துல இருக்கார், அந்த சுவாமிதான் நான் பிராண ரூபத்துல இருக்கேன் அப்படின்னு அகம் பிராணக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றேன், பிராண உபாசனை. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அகங்கிரக உபாசனை அப்படின்னு பேர். இந்த நான் அவனாயிருக்கின்றேன், நான் சிவனாயிருக்கின்றேன், நான் வாசுதேவனா இருக்கேன், வாசுதேவோகம் சிவோகம் அப்படின்னு பண்ணி 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 ஒரு டைம்ல என்ன ஆயிடும், இவன் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனா இருந்த இவன் பிரம்ம ரூபத்துக்கு மாறிடுவான், பிராண ரூபத்துக்கு மாறிடுவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண ரூபத்துக்கு மாறுறதுக்கு பேர் தான் சாயுஜ்ய பதவி அப்படின்னு பேரு. அவன் இங்க இருக்கும் போதே சர்வ ஜீவராசிகள்லையும் வந்து ஜீவனம் எது பிராணன், அவன் பிராணனா ஆயிடும். அப்ப எல்லா ஜீவராசியோடையும் அவனுக்கு என்ன ஆயிடும், அனன்ய பாவம் வந்துடும். அப்ப சுவாமியாவே அவன் ஆகி விடுகின்றான், இந்த தேகத்துல இருக்கிற தன்மை அவனுக்கு இல்லாம போயிடும். சைவ சாயுஜ்ய முக்தி சியாத் பிரம்மானந்த கரிஷிவா. இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சாயேவ சாயுஜ்ய முக்தி, இதுதான் சாயுஜ்ய முக்தி என்று சொல்லப்படுகிறது. இது என்ன பண்ணும், பிரம்மானந்த கரிஷிவா. இதுல என்ன ஆனந்தம் கிடைக்கும் சுவாமி, தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம் என்னது, சாயுஜ்யம். சாயுஜ்யம் எங்க அடையப்படுது, டெய்லி நம்ம சாயுஜ்யத்தை அடையிறோம், டெய்லி அடையிறோம். தேகம் போயிடுது, மனசு போயிடுது, புத்தி போயிடுது, எல்லாம் போயிடுது. அப்புறம் வேற எங்க இருக்கு அப்படின்னா எல்லாம் பிராணன்ல போய் லயமாயி தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல பிராணனோட இருக்கும். அப்ப பிராணனோட வெறும் டீப் ஸ்லீப், 1/2 மணி நேரம் தூங்கினாலும் அந்த டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கு. அந்த பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கும் போது மிகப்பெரிய ஆனந்தம் நமக்கு கிடைக்குது. அதனால அந்த பிராணன்ல நிக்கிறதுக்கு பேர் சாயுஜ்யம்னு பேர். நம்ம டெய்லி டீப் ஸ்லீப்ல சாயுஜ்யத்துல தான் இருக்கும், பகவானோட ஒன்றுபட்டு காரண சரீர அபிமானி ஈஸ்வரகன்னு பேர். அந்த டீப் ஸ்லீப்ல யார் இருக்கானா, ஈஸ்வரன் இருக்கார். ஈஸ்வரன் என்னவா இருக்கார், பிராண ரூபத்துல ஈஸ்வரன் இருக்கார். அப்ப நம்ம தூக்கத்துல என்ன ஆயிடுறோம்னா அந்த பிராணனோட ஒன்றுபட்ட தன்மையை அடையிறோம். என்னோட ஐடென்டிபிகேஷன் எல்லாம் போயிடுது, என்னோட தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, நான் யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனா பெண்ணா எதுவும் தெரியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல பிராணனோட இருக்கேன். அந்த இடத்துல பிரம்மானந்தகரி நமக்கு இருக்கிற ஆனந்தம், அந்த இடத்துல பிரம்மானந்தம் நமக்கு வந்து இருக்கு. அப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மரகீட்ட நியாயத்து மூலமா அகங்கிரக உபாசனை மூலமா அடையக்கூடியது சாயுஜ்ய பதவி என்று சொல்லக்கூடியது. அப்போ நாம பஜனத்தினால சாலோக்கியம், காஷி மரணத்தினால சாரூபியம், அதுக்கப்புறம் சதாச்சாரத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வாத்ம பாவத்தோட இருந்தீங்கன்னா சாமீபியம், கல்யாண குணங்களை வந்து தியானம் பண்றதுனால. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மரகீட்ட நியாயம் மாதிரி அகங்கிரக உபாசனை பண்றதுனால சாயுஜ்ய பதவி கிடைக்கிறது. இந்த விதமா சதுர்விதா தூயா முக்தி, இந்த விதமா 4 விதமான முக்திகள், சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம் அப்படின்னு 4 விதமான முக்திகள் சொல்லப்படுது. அது எப்படிப்பட்டது, மது உபாசனையா பவேத், என்னுடைய உபாசனையினால உண்டாகக்கூடியது. அப்ப என்ன அர்த்தம், ஞானத்தினால இந்த 4 இல்ல, உபாசனையினால அடையக்கூடியதுதான் இந்த 4 விதமான முக்தி. ஞானத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது ஃபுல்லா ஈஸ்வர உபாசனையினால அடையக்கூடிய 4 விதமான பக்தி. மது உபாசனையா பவேத், என்னுடைய உபாசனையினால் இந்த 4 விதமான லோக்கங்களும் கிடைக்கின்றது. இதுல 2 வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வராது. ஒண்ணு சாயுஜ்யம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாயுஜ்யத்துக்கு அடுத்ததா இருக்கிறது சாமீபியம். இந்த சாயுஜ்யம் சாமீபியம் இந்த 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வராத நிலைய வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இதை வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பிரம்மசூத்திரத்துல நியமம் வைக்குது. கடைசி சூத்திரம் 555வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் பிரம்மசூத்திரத்துல 555. அவன் திரும்ப வருவதில்லை, அவன் திரும்ப வருவதில்லை அப்படின்னு. அப்போ 4 விதமான முக்திகளையும் கூட வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்ய முக்தின்றது ரொம்ப சிரேஷ்டம். உபாசனையில அவனே நான், அவனே நான், அவனே நான், நான் ஜீவன் இல்லை, நான் ஈஸ்வரனா தான் நான் இருக்கேன், அவனுக்கு அந்நியமா நான் இல்லைன்னு பண்ணக்கூடிய உபாயம்.
இதோட இங்க நிக்கட்டும். நாளைக்கு கொஞ்சம் இன்னும் பண்ணணும். அதனால முக்திகோ உபனிஷத்துல 25வது ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து நல்லா கவர் ஆயிடும். நாளைக்கு மீதியை முடிச்சுட்டு நம்ம மற்றதுக்குள்ளார பிரவேசம் பண்ணலாம். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சொன்னது எல்லாத்தையும் வாசிச்சு பார்த்துக்கலாம். சரியா? உங்களுக்கு பிரிண்ட் அவுட்ல 6வது ஸ்லோகத்துல இருந்து எடுத்திருக்கேன். நீங்க முதல் ஸ்லோகத்துல இருந்தே எடுத்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு. சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே ஒவ்வொரு காரியத்தில் இருக்காங்க. அவங்க ஏதோ அவங்களோட குருநாதர் சொல்லி கொடுத்த பாதையில் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு விசாரம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எங்கே இருக்கோம், இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும். எங்கேயாவது அது வேஸ்ட் இது வேஸ்ட் அப்படின்னா சொல்லாதீங்க. எங்கேயும் இதெல்லாம் சனாதன தர்மத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. ஞானத்துக்கு வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது தப்பாக புரிதல் இருந்துச்சுன்னா இப்போ லிமிட்டேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கோம். யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நாம ஜபம் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த முக்தி என்ன? அப்போதான் நம்ம கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம சொல்லுவோம் முடிய. மற்றபடி தப்பா சரியானலாம் எதுவும் எடுக்கக்கூடாது. அவங்கவுங்க ஸ்டாண்டர்ட்ல இருந்துட்டு அந்தந்த காரியத்தை பண்ணிட்டு எல்லாமே லாபம் தான்.